புதுசா கல்யாணமான கணவனும் மனைவியும். பெரியவர் ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுக்கிறார். இது என்ன புஸ்தகம்? திருமந்திரம். ஏய்யா, இப்பதான் கல்யாணமாகி பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்கார்ந்து இருக்கு, அதுக்கு போய் திருமந்திரத்தையா கொடுக்கிறது? ஆமாங்க, அதுதான் கொடுக்கணும். திருமந்திரத்தில் ஒரு சுருக்கம். திருமந்திரம் 3000 பாட்டு, ஒரு சுருக்கம் கொண்டே கொடுத்தாச்சு. இந்த பையனும் அந்த பொண்ணு முதல்ல அதை படிக்கணுங்கிறார் அந்த பெரியவர். 2 பேரும் படித்தார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? திருமூலர் பாட்டு உங்களுக்கு ரொம்ப தெரியும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். யாரு சொன்னான்னு கேட்டேன். அறிஞர் அண்ணா சொன்னார்னா ஒருத்தன். அதுக்கு முன்னாலே திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லி இருக்கார். அண்ணா அதை பரப்பினார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதெல்லாம் பாடினது சரி. ஏன் சார், கல்யாணமான பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு புத்தகத்தை கொண்டே கொடுத்துருக்கார். அதில் என்ன இருக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. நம்ம ஊரில் முதல்ல இதை எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். நல்லா மனசில் வச்சுங்க. இந்த மூச்சை விடுற மூச்சு இருக்குல்ல, வலது மூக்கில் மூச்சு ஓடுனா அதுக்கு சூரியகலைன்னு பேர். இடது மூக்கில் மூச்சு ஓடுனா சந்திரகலைன்னு பேர். வலது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது உடம்பு சூடாக இருக்கும், எந்த வியாதி கிருமியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இடது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது உடம்பு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். எல்லா வியாதி கிருமியும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு நம்ம வீடெல்லாம் போய் டாக்டர் 4 வீடு கட்டி அதுக்கு அப்புறம்தான் நம்மளை விட்டுட்டு போகும். ஒரு பக்கம் சூரியகலை, ஒரு பக்கம் சந்திரகலை. இதை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். எதுக்காக? இப்போ அதில் எனக்கு முக்கியம். எதுக்காக தெரியுமா? எனக்கு பிறக்கிற குழந்தை ரொம்ப நாளைக்கு புத்திசாலியா இருக்கணும்னா இந்த மூச்சை ஒழுங்கா விட்டாதான் என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும், என் பிள்ளை அறிவுள்ள பிள்ளையா இருக்கும், என் பிள்ளை ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஏன் சார் இதையெல்லாம் திருமந்திரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் சொல்லியே விடுறேனே. அப்பா மூச்சை இழுத்து விட்டாருன்னா பிறக்கிற பையன் 100 வருஷத்துக்கு இருப்பான். அப்பா மூச்சை விருட்டுன்னு விட்டுட்டார்னா உண்டாகிற குழந்தை சீக்கிரம் செத்து போவான். இன்னும் கூட வேகமாக சொல்லவா, அப்பாவுக்கு வலது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தியான ஆண் குழந்தை, அப்பாவுக்கு இடது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தியான பெண் குழந்தை. அப்பாவுக்கு மூச்சு அப்படி மாறுற பொழுது உற்பத்தியான அது அலி. குளவியும் ஆனாம் வளர்த்ததுவாகில், குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி அலியாம் கொண்டகால் ஊக்கில், குளவி 2ஆம் அபானன் எதிர்க்கிலே. அபானவாகி எதிர்த்தார் 8 பிள்ளை. அப்ப ஆணோ பொண்ணோ பிறக்கிறதுக்கு தாய் காரணமா தந்தை காரணமா? தந்தை காரணம். தந்தையினுடைய மூக்கு, அந்த மூச்சு வலது மூக்குல ஓடுற பொழுது ஆண் குழந்தை உற்பத்தி ஆகும், இடது மூக்கில் ஓடுற பொழுது சேர்ந்தால் பெண் குழந்தை உற்பத்தி ஆகும். சார் அப்ப தாய்க்கு வேலையே கிடையாதா? இருக்கு. அவ வயிற்றிலே மலம் சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தியானால் முட்டா பயலா பிறப்பான். அவ வயிற்றிலே ஜலம் சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தியானால் ஊம பிள்ளையா பிறப்பான். மலமும் கட்டியாச்சு ஜலமும் கட்டியாச்சு 4 நாளா போகல, அப்போ குழந்தை உற்பத்தியானா 2 கண்ணும் கிடையாது. பாட்டு இருக்கு, மாதா உதரம் மலமிகின் மந்தனாம். மந்தன்னா என்ன அர்த்தம்? என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. மாதா உதரம்னா வயிறு. மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம், மாதா உதரம் 2 கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே. இதையெல்லாம் ஏன் சார் திருமூலர் சொல்றாரு? கொஞ்சம் கேளுங்களேன். இந்த பக்திக்காக சொன்னாரா, தொண்டுக்காக சொன்னாரா? இந்த நாட்டில் எல்லாரும் வெறியோட போய் பிள்ளை பெறாம நெறியோட போய் நல்ல பிள்ளைகளை பெற்று சமுதாயம் மாற வேணுங்கிறதுக்காக சொன்னாரா? என்னங்க, இந்த பாட்டு ரொம்ப பேருக்கு தெரியாது. திருமந்திரத்தை பத்திரமா உள்ள வச்சு இழுத்து பூட்டி விட்டோம். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு லேசா காமிச்சேன். பெரிய புராணம்
பக்தி இலக்கியம்ங்கிறது கடல். நான் பெரிய புராணத்துக்குள்ள மட்டும் போறேன். ஒரு 4 செய்தி. திலகவதியார். திலகவதியார் யாரு? திருநாவுக்கரசருக்கு அக்கா. திருநாவுக்கரசர் பிறக்கிறத சொல்ல வர்ற பொழுது சேக்கிழார் என்ன சொல்கிறார்? திலகவதியார் அவதரித்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின் மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து சில ஆண்டுகள் ஆன பின்னாலே மருள் நீக்கியார் பிறந்தார். இந்த சில ஆண்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அடுத்தடுத்து குழந்தை பெறப்படாது. ஒரு பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் நடுவில் இடைவெளி விடுன்னு சொல்றானே சேக்கிழார் சாமி, அதை கொண்டே எழுதி வைக்கிறார். சமுதாயத்துக்காகவா அல்லது தொண்டுக்காகவா பக்திக்காகவா? ஓ, பட்டிமண்டமா போயிடுமோ, விட்டுருவோம், வேண்டாம். இது என்னமோ சண்டைக்குள்ள 3 பேரை இறக்கி விட்டு 3 பேரும் சண்டை போடப்படாது அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு அந்த தலைப்பு. என்ன பண்றது? இன்னும் ஒன்று பாருங்க, திலகவதியாருக்கு கல்யாணம் நிச்சயமானுச்சு. வீட்டுக்காரர்னு சொல்லப்படாது, நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை. கலிப்பகையார் சண்டைக்கு போனார், இறந்து போயிட்டார். இந்த அம்மா அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி நிற்கிறாங்க. தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயாவினாலே நிற்கிறாங்க. நம்ம பாஷையில சொல்ல போனா விதவை. சரிதானா? திருநீரு தான், குங்குமம் கிடையாது. நிற்கிறாங்க. சேக்கிழார் என்ன பண்றார் தெரியுமா? அப்பர் சுவாமி கிட்டத்தட்ட 56 வருஷம் வரைக்கும் சமணத்தில் இருந்துட்டு ஓடி வந்து அக்கா காலில் விழுந்தார். அக்கா என்ன பண்றாங்க? திருவாளன் திருநீர் திலகவதியார் அழைப்ப பெருவாழ்வு வந்ததுன்னு பூச்சிக்கிட்டார். திருநீர் கொடுத்தது யாரு? திலகவதி. பெருவாழ்வு வந்தது யாரால? திலகவதியால. திலகவதி யாரு? ஒரு விதவை. அந்த காலத்திலே விதவை பொண்ணு எதிர்த்தாப்புல சகுனத்துக்கு வந்தா கூட தப்புன்னு சொன்ன காலத்தில், விதவை பொண்ணை எங்கேயோ உட்கார வச்சு அவளுக்கு ஒரு முக்காடு போட்ட காலத்தில், அவளை ஒரு மடாதிபதிக்கு சமானமாக ஆக்கி, அவள் உபதேசம் செய்யலாம் என்று காட்டி, அவள் திருநீர் தரலாம் என்று காட்டி அந்த பெண்மையை உயர்த்தி பிடித்தாரே சேக்கிழார். இது சமூக மாற்றமா இல்லையா? நாம் வேற எங்கேயும் போகல. சேக்கிழாருக்கு புரட்சி கவிஞர்னு பேரு. பாரதிதாசனுக்கு முன்னாலே புரட்சி கவிஞர் சேக்கிழார். சம்பந்த சுவாமி கடைசி காட்சி, கல்யாண ஆட்சி, ஆச்சாள்புரம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஜோதியில கலக்க போறார். ஜோதிமயமா கடவுள் காட்சி அளிக்கிறார். சிறந்த வைகாசி மூலம் அத்தரை பணி சம்பந்தர் ஜோதியில கலக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அருமையா பாட்டு சொன்னார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னடி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. வந்தாளு, தெரிஞ்ச ஆளு, சாப்பிட வந்தவன், இலையெடுக்க வந்தவன், மேளவாசிக்க வந்தவன், பந்தல் போட வந்தவன், இந்த விழாவை பார்க்கலான்னு வந்தவன், அத்தனை பேரும் உள்ள போயிட்டான். வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் உள்ள போயாச்சு. ஆச்சாள்புரம்னா அந்த ஊருக்கு பேரு. அந்த ஊர்ல ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்திலையும் புலவர் புராணத்திலையும் ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி தெரியுமா? எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சிட்டாரா? ஒரே ஒரு பொண்ணு கோயில் வாசப்படியில நிற்கிறான். சுவாமி, திருஞான சம்பந்தரும் மனைவியும். மனைவிக்கு பேரு தெரியுமா? திருஞான சம்பந்தர் மனைவிக்கு கல்வெட்டில் இருக்கு சொக்கியார்னு பேரு. சந்தேகம் வந்தா இந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார், பழுத்த பழம் கேட்டுங்க. சொக்கியார்னு கல்வெட்டில் இருக்கு. எங்க மீனாட்சி பேரு சொக்கி, சொக்கியார்னு பேரு. 2 பேரும் நிற்கிறாங்க. ஒரு பொண்ணு அங்கே இருந்து, சாமி, சம்பந்தர் அப்படி திரும்பி பார்க்கிறார். சாமி, நான் வீட்டுக்கு விளக்கா இருக்கேன், நான் உள்ள வரலாமா சாமி? இத்தனை பேரும் ஜோதியில கலந்துட்டாங்களே, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் வீட்டுக்கு விளக்கா இருக்கேன், நான் வரலாமா சாமி? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோயோ, நீ கோயிலுக்குள்ள வரப்படாது. இப்படித்தானம்மா சொன்ன. இது வரைக்கும் சம்பந்த சாமி என்ன சொன்னார் தெரியுமா? பெரும் நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா உள்ளே.
ஏன்யா இது மாற்றமா இல்லையா? மனசு சுத்தமா இருந்தா கோயிலுக்குள்ள போகலாம் போ. ஒரு அக்காவும் தங்கச்சியும் பூஜை பண்றாங்க. பூஜை எடுத்து கொடுத்த சாமிகிட்டே அக்காக்காரி போறா. சாமி, ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன? என் தங்கச்சி அந்த 3 நாளையில கூட பூஜை பண்றா. பண்ணப்படாது. சாமி சிரிச்சார். நீ பண்ணப்படாது, அவ பண்ணலாம். உனக்கு வித்தியாசம் தெரியுது, நீ பண்ணக்கூடாது. அவளுக்கு வித்தியாசம் தெரியல, அவ பண்ணலாம். சரிதானா? இது சமுதாய மாற்றமா இல்லையா? திருநீலகண்ட யாழ்ப்பாணர், தீண்டத்தகாத வம்சம், கிட்ட வரப்படாது, தொடப்படாது. சம்பந்த சுவாமி கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனர். அவர் கூடவே கூட்டிக்கிட்டு போறார். யார? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். சிவலிங்கம் வரைக்கும் கூட்டிக்கிட்டு போறார். நான் பாடுறேன், நீ அதுக்கு யாழ் மீட்டு. பின்னால அந்த அம்மா எழுதிக்கிட்டாங்க பாட்டை பூரா. அந்த காலத்து பழக்கம் உங்களுக்கு தெரியுமா? திருஞான சம்பந்தர் பாட ஆரம்பிச்சா அந்த பாட்டுக்கு 3 காப்பி எடுப்பாங்களாம். சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர், அவர் தான் உட்காந்து விறுவிறுன்னு 3 காப்பி எடுப்பாராம் அந்த பாட்டுக்கு. ஒரு பிரதி அந்த ஊர்க்காரனுக்கு, இந்தாங்க வச்சுக்கிடுங்க, இது பவானியில் பாடின பாட்டு, உங்க ஊரு எடுத்துக்கிடுங்க. ஒரு காப்பி அவருக்கு, ஒரு காப்பி திருஞான சம்பந்தர் ஃபைலுக்கு மூட்டை கணக்காக வச்சிருந்தாரு. இன்னொரு காப்பி சிதம்பரத்துக்கு, அங்கே பத்திரமா டெபாசிட் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு 1,00,000 பாட்டில் ஒரு 8,000 பாட்டாவது கிடைச்சிது. இல்லைன்னா எல்லாம் உள்ள போயிருக்கோம். அங்கே கொண்டே வச்சது யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். தாழ்த்தப்பட்ட இனம். உள்ள கூட்டிக்கிட்டு போய் சாமிக்கு பக்கத்தில் நிற்க விட்டு, நீங்கள் இவருக்கு பக்கத்தில் நின்று நான் பாடும் பொழுது யாழ் மீட்டுங்கள். அப்போ இன்னைக்கு கூட ஜாதி இருக்கே. நம்ம மறந்தா கூட இந்த தேர்தல்காரங்க நம்மளை விடமாட்டேங்கிறானே. நம்மளுக்கு ஓட்டு போடுறான்னு தூங்கினவனை எல்லாம் கிளப்பி விடுறானே. அந்த காலத்திலே அது கிடையாது. ஏன்? ஆண்டவன் அடியார்கள் எல்லாரும் ஒன்றுதான். திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பார்த்து ஐயரேங்கிறார். கண்ணப்ப நாயனார சேக்கிழார் ஐயரேங்கிறார். இங்க கண்ணப்பர் ஐயரா? என்ன சாப்பிட்டவர்? பன்றி மாமிசம். நந்தனார் ஐயரேங்கிறார் அவரை பார்த்து. யாரெல்லாம் உங்க பாஷையில் ஐயர் இல்லையோ அவங்க எல்லாரையும் சேக்கிழார் ஐயரே ஐயரே ஐயரேன்னு கூப்பிட்டு விட்டாரே. என்ன சார், ஐயருக்கு பிள்ளையா பிறந்தாத்த ஐயர்னு நம்ம நினைச்ச போது ஆண்டவன் திருவடியை நினைந்து வழிபாடு செய்து கண்ணீர் மல்க கும்பிடக்கூடியவர்கள் ஐயர்னு பட்டம் கொடுத்தாரே. ராமானுஜர் சைவத்திலே இல்லை வைணவத்திலே ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. டெல்லி சுல்தான் விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். ஓடி என்ன எடுத்துக்கிட்டே போயிட்டான். திருநாராயணபுரம், மேல்கோட்டை, மைசூர் தாண்டி அழகான விக்கிரகம், கண்ணனுடைய விக்கிரகம், செல்லப்பிள்ளைன்னு அதுக்கு பேரு. வைரமுடி சேவைன்னு இப்ப நடக்குது. அந்த செல்லப்பிள்ளை விக்கிரகம், ஐம்பொன் விக்கிரகம் டெல்லி சுல்தான் திருடிட்டு போயிட்டான், கொள்ளையடிச்சிட்டான். ராமானுஜர் தவிக்கிறார். ஐயோ விக்கிரகத்தை காணமே, இந்த ஊர்க்காரன் சொல்றானே, டெல்லியில போய் வாங்கிக்கிட்டு வருவோம். ராமானுஜருக்கு துணைக்கு போனது யாரு தெரியுமா? அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட பெருமக்கள்னு நீங்க சொல்றீங்களே, அந்த ஹரிஜனங்கள். நான் புரிகிறதுக்காக தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. துணைக்கு போனது யாரு? தாழ்த்தப்பட்ட இனம்னு நம்ம சொல்றோமே அநியாயமா, அந்த ஹரிஜனங்கள். டெல்லிக்கு போயாச்சு. டெல்லி சுல்தான்கிட்ட போய் நிற்கிறார். அந்த விக்கிரகம் எனக்கு வேணும். சுல்தான் சொல்றான், இங்க போய் பாரு, ஒரு அரை நிறைய விக்கிரகம் இருக்கு, தேடி எடுத்துக்கோ. அவ்வளவு விக்கிரகத்தை கொண்டு அங்க போட்டு வச்சிருக்கான். நம்ம கும்பிட்ட சாமி அவ்வளதும் மூட்டை கணக்கா வச்சிருக்கான், எடுத்துக்கிட்டு போய். எனக்கு ஆச்சரியம், இவ்வளவு கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு மிச்சம் இருக்குன்னா அந்த காலத்தில் எவ்வளவு இருந்திருக்கணும் இந்த நாட்டில். என்ன நம்மளை மாதிரி கொள்ளை கொடுத்தவன் எவனும் கிடையாது, இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கவனும் எவனும் கிடையாது.
நினப்புல வச்சுங்க. அதை டெல்லி சுல்தான் சொன்னான், தேடிப்பார். தேடி பார்த்தா உள்ள சாமியை காணோம். கவலைப்படுறார். வெளியில வர்றார். அந்த என் பொண்ணு ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கா, போய் கேளு. அந்த பொண்ணு அறையை பூட்டிட்டு வெளியில போயிட்டான். இப்போ அறையை திறக்கணும். ராஜா திறந்துட்டான். உள்ள ஒரு விக்கிரகம் அந்த பொண்ணு பக்கத்தில் வச்சு படுத்து கிடந்திருக்கு. வெளியில் போயிடுச்சு. அந்த விக்கிரகம் படுக்கையில் இருக்கு. இங்கே போனார் ராமானுஜர். சுல்தான் சொல்கிறான், நீ கூப்பிடு, வந்தா கூட்டிக்கிட்டு போ. யார? விக்கிரகத்தை. அது எப்படி வரும்? அவனுக்கு ஒரு நினப்பு. அகோ என் செல்ல பிள்ளாய் வாரும்னாரு. கலீர் 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 கலீர், காலினில் சிலம்பு கொஞ்ச, கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய, தெருவாசலில் வந்தான். கிருஷ்ணன் அப்படியே நடந்து வர்றான். மடியில் உட்கார்ந்தான். என் செல்ல பிள்ளையே வா, கட்டி தழுவி கொண்டார் ராமானுஜர். விக்கிரகத்தை தூக்கிக்கிட்டு மேல்கோட்டைக்கு வர்றார். அந்த பொண்ணு வந்து பார்க்குது, பெருமான காணோம். அந்த பொண்ணுக்கு உயிர் யார் மேல? அந்த கிருஷ்ண மேல. விட்டுட்டு எப்படி இருக்கிறது? குதிரையில பின்னால வந்துட்டான். இவர் பல்லக்கில் போறவரை பிடிச்சிட்டா. எனக்கு அந்த விக்கிரகம் வேணும். தர முடியாது, வேணும்னா நீயும் வா. அவளை கூப்பிட்டு பல்லக்குக்குள்ள உட்கார வச்சார். பல்லக்கு போகுது, வெயிட்டா இருக்கு. ஊருக்கிட்ட வந்தாச்சு. பல்லக்கில் வெயிட்டே இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டாள். அஞ்சையும் பிரிச்சு விட்டுட்டா. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அஞ்சையும் பிரிச்சு விட்டு ஆண்டவனோட சேர்ந்துட்டான். ராமானுஜர் பார்த்தார். அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன சந்நிதி கட்டி துலுக்க நாச்சியார்னு பேர் வச்சு கும்பிட சொன்னார். ஹரிஜனங்கள் அத்தனை பேரையும் பூநூல் போட்டு திருக்குலத்தார்னு மாற்றினார். சரிதானா? வைஷ்ணவத்தில் திருக்குலத்தார்னா யாரு? ஹரிஜனங்கள். ஹரின்ன திருமால் தானே. நான் வைணவத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். நம்ம பக்கம் வாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது தேவையில்லையா? பசிச்சவனுக்கு சோறு போடுறது தேவையில்லையா? என்ன நான் என்ன புரட்சிக்காரன் மாதிரி பேசுறேனா? பசிச்சவனுக்கு சோறு போடு. ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்துல இருக்கிறான் சொக்கலிங்கம். பா ஜீவானந்தன் சொன்னது. 1959 எனக்கு 16 வயசு. ஜீவானந்தம் கூட 2 நாள் காரைக்குடி கம்பன் கழகத்தில் இருந்தேன். அந்த புண்ணியவான் சொல்லுவார், ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்துல இருக்கிறான் சொக்கலிங்கம். பஞ்சம் வந்துருச்சு. திருவீழி முழலை என்ன பண்றாங்க 2 பேரும்? அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடு. அது கூட முக்கியம் இல்லைங்க. திருமூலர் திருமந்திரத்தில் அழுத்தமா சொல்றார். அங்கதான் இந்த சமுதாயம் நிற்கிது. பசிச்சவனுக்கு சாப்பாடு போடு, அப்பத்தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். சைவத்துக்கும் தமிழுக்கும் திருஞான சம்பந்தர் என்ன செய்தார்? இன்னைக்கு ஒரு பையனை கேட்டேன், தமிழ் இயக்கம் யாருக்கு உண்டாக்கினான்? பாரதிதாசன். பாரதிதாசன் இப்ப 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இயக்கம், 7ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் இயக்கம் செய்தவர் திருஞான சம்பந்தர். அது என்ன தமிழ் இயக்கம்? எல்லாம் தமிழ்ல பாடணும். கோயிலுக்கு போனால் தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும். தேவாரம் பாடணும். இப்படின்னு சொல்லி கொடுத்து ஒன்று தெரியுமா உங்களுக்கு? திருஞான சம்பந்தர் பாட்டை பாடுவார். அந்த காலத்துல செராக்ஸ் எல்லாம் கிடையாது. பாட்டை இவர் பாடுற போது 3 பேர் உட்கார்ந்து எழுதிக்குவாங்க. இவர் இசையோட பாடுவார். அவங்க அந்த இசையை கேட்டுக்கிட்டே பாட்டை வேகமா 3 ஏட்டுல எழுதுவாங்க. எழுதி முடிச்ச உடனே இவர் ஒவ்வொரு ஊருக்கும் 11 பாட்டு பாடுவார். இப்ப காளையார் கோயில்னா பிடியலாம் பின் செல பெருங்கை மாமலர் தடி விடியலே தடமொழிகை விதியினால் வழிபடும் கடிகுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணனின் அடியலார் அடைசரன் உடையரோ அடியரே. ஏன் இந்த பாட்டை சொல்றேன்னு தெரியுமா? இதெல்லாம் மந்திரம், உங்க காதுல விழட்டும், எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். அதுக்காகத்தான் அந்த பாட்டையும் சொல்றேன். பாட்டை சொல்லுவாரா? 3 பேர் எழுதுவாங்களா? ஒரு பிரதி இவர் ஃபைலுக்கு வச்சுக்குவார். பாடின பாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கார். அதுல ஒரு ஏடு, இன்னொரு ஏடு சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சிருவார். சிதம்பரம் தீட்சிதர்கள் இந்த ஏட்டை பத்திரமா வச்சுக்கிடுங்க, பின்னால தமிழுக்கு உதவும். இன்னொரு ஏட்டை ஊர்க்காரன்ட்ட கொடுப்பார்.
நீ என்ன காளையார் கோயிலா? ஆமாங்க. உங்க ஊரை பத்தி நான் பாடி இருக்கிறேன், இந்த இருக்கு 11 பாட்டு. உங்க ஊரு? ஆமாங்க, சந்தோஷங்க. போய் சாமிட்டு அதை படி. 3 காப்பி. எப்ப? 7ஆம் நூற்றாண்டு, 610 620, அதை ஒட்டிய காலகட்டம். என்ன ஆசை பாருங்க. தமிழ் வளரணும், சைவம் வளரணும், மக்கள் நல்லா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். இதுக்காக வேண்டி தமிழ் கொடி நாட்டியவர். எத்தனை பாட்டு! அவர் மாதிரி அன்னைக்கு அவர் இல்லைன்னா தமிழ் மொழி போயிருக்கும். தமிழ்ல மாலை மாற்று, மொழி மாற்று நிறைய பாடி வைத்தவர். தன்னை அவர் ஒரு அந்தணர். அவர் கவுண்டினிய கோத்திரத்து அந்தணர். மறக்காதீங்க, கவுண்டினிய கோத்திரத்து பிராமணர். அவர் தன்னை என்ன தெரியுமா சொல்லுவார்? ஞான் தமிழ் வல்ல ஞான சம்பந்தன். காட்டகத் தாடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத் திளவரால் குதிகொளும் போல காளியான் நாட்டகத்து ஓங்கு சீர் ஞான சம்பந்தன். தமிழ் ஞான சம்பந்தன். அவருக்கு பேரு தமிழ் ஆகரர்னு பேர். ஆகரம்னா உடம்பு, தமிழ் ஆகரர்னா தமிழையே உடம்பாக கொண்டவர். அதனால ஞான சம்பந்தர் வந்ததுக்கு அப்புறம்தான், 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் தமிழுக்கு மறுமலர்ச்சி உண்டாயிற்று. இன்னொன்று, சைவத்தை அவர் காப்பாற்றினார். சைவம் என்பது என்ன தெரியுமா? சிவபெருமானை கும்பிடுவது என்பது மட்டுமல்ல, எவ்வுயிர்க்கும் அன்பு செய்வதுதான் சைவம். நம்ம இப்ப சொல்றோம்ல, அவர் வீட்டுல சைவமா அசைவமா சொல்றோமா இல்லையா? எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. சுருக்கமா சொல்லுங்க, எல்லா உயிர்க்கும் அன்பு செய்வதுதான். எவன் ஒருவன் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்கிறானோ அவன் சைவன். மற்றவர்கள் எல்லாம் அது நீங்க வேற என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிடுங்க. அசைவன்னு சொன்னாலும் சரி, அவர் தான் அதை காப்பாற்றினார். நம்ம ஞான சம்பந்தருடைய பெருமையை ராமலிங்க வள்ளற் பெருமான் பாடினார். இப்ப வள்ளலார் பிறந்து 200 வருஷம் முடிஞ்சு போச்சு. அருமையாக பாடினார். சைவன் தலைக்க தலை தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றி கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். இந்த நாயன்மார்கள் அத்தனை பேரும் மிக உயர்ந்த சான்றோர்கள். பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு. பெரிய புராணங்கிறது என்ன தெரியுமா? நம்ம கோயிலுக்கு போன வரலாறு இல்லை, கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்த வரலாறு. நம்ம வீட்டுக்கு கடவுள் வருவாரா? சத்தியமா வருவார். நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா கடவுள் நம்ம வீட்டுக்கு வருவார். நம்ம வீட்டு வேலைக்காரனாய் இருப்பார், நமக்கு எல்லாமாய் இருப்பார். பொண்டாட்டியோட சண்டையா கடவுள் தூது போவார். கல்யாணமா, காதலிக்கிறியா, அந்த காதலிக்கு கனவுல போய் சொல்லி கல்யாணத்தையும் பண்ணி வைப்பார். இதெல்லாம் பெரிய புராணம். கடவுள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருந்த வாழ்க்கை. என்ன கேட்டீங்க? இது என்ன பிடித்த நாயன்மார்? பிடித்த நாயனார்னு கேட்டீங்க. இன்னும் 63 நாயனாரும் எனக்கு பிடித்தவர்கள் தான். ஆனால் நீங்க கேட்கறதுக்காக ஒரு நாயனாரை சொல்லுகிறேன். அதாவது மற்ற எல்லாம் 99.9%, இவர் மட்டும் 100%. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசு பெருமான். ஏன் தெரியுமா? என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னார். அது என்ன கிடப்பது? அந்த ஆள் மயக்கம் போட்டு கிடக்கிறானுங்கிறீங்க. மயக்கம் போட்டு கிடக்கிறான்னா தன்னனப்பு இல்லாம கிடக்கிறான். கடவுளுக்கு முன்னால் பணிகளை செய். நான் தான் பண்ணினேங்கிற நினைப்பை விட்டுரு. நமக்கு இந்த நினைப்பு இருக்கு, நான் தான் பண்ணினேன். என் போர்டில் என் பேர் எழுதி வைக்கிறேன். டியூப்லைட் 250 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு 650 ரூபாய்க்கு இன்னார் உபயம்னு எழுதி வைக்கிறேன். அவர் சொல்றாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே. Do your duty, result upon God. பகவத்கீதையில 700 ஸ்லோகம். 700 ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணன் சொன்னது இதத்தான். செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. உன் கடமையை செய், பலனை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டுவிடு. நம்ம பிள்ளைய காப்பாத்துறோம், அந்த பையனே நமக்கு எதிராக வந்துடுறேன். நீ உன் கடமையை செஞ்சியா, நிறுத்திக்கோ, மத்தது கடவுள் பார்த்துக்குவார், நிம்மதியா இருக்கலாம். போல் என் கடன் பணி செய்து இருப்பதே இல்லை, என் கடன் பணி செய்து கிடப்பதே. கடவுளிடத்தில் 700 ஸ்லோகம் பகவத்கீதை, ஒரு வரி தேவாரம் அப்பர் சுவாமி.
தன்னை பணிவாக காட்டிக் கொண்டவன். 81 ஆண்டுகள் வாழ்ந்தவன். திருஞான சம்பந்தர் பல்லக்க தூக்கிக்கிட்டு போறார் அப்பர் சுவாமி. அவருக்கு 60 வயசு வித்தியாசம். திருஞான சம்பந்தர் பிறக்கிற பொழுது நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு 61 வயசு. அந்த சின்ன பிள்ளை அது பல்லக்கில் போகுதான். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் தேடித்தான் அவர் வர்றார். திருஞான சம்பந்தர் வந்தாரா, அந்த ஊருக்குள்ள போய் அந்த மடத்துக்கு போனா அப்பர் சுவாமிகளை காணோம். நான் அப்பரை தேடி வந்தேன், அப்பர் எங்குற்றார், அப்பரை காணோம். அப்பர் எங்குற்றார், அப்பர் எங்கே இருக்கார்? இவர் பல்லக்க உட்கார்ந்து இருக்காரா? பல்லக்க தூக்கினால பின்பக்கத்தில இருந்து ஒரு குரல் கேட்குது, தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். இவருக்கு பதறிடுச்சு, கீழே குதிக்கிறார். அவர் ஓடி வந்தார், கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். அப்பரேன்னாராம் அவரு ஐயான்னாராம். எவ்வளவு பணிவு! நீங்கள் எவ்வளவுக்கு பணிவாய் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உயர்வீர்கள். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அப்படி வாழ்ந்தவர் அப்பர் பாண்டியன். அதனால எனக்கு இயல்பாகவே அப்பர் மேல கொஞ்சம் அந்த 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 பாயிண்ட் 1% ஈடுபாடு உண்டு. இன்னொன்னு சொல்லவா? சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு சம்பந்தர் எப்படி, சுந்தரர் எப்படி, அப்பர் எப்படி? சிவபெருமான் சொன்னாராம், சம்பந்தன் தன்னையே பாடுவான். கடைசி பாட்டுல சம்பந்தர் பேரு வச்சு பாடுவான். சுந்தரன் பொன்னையே பாடுவான். சுந்தரமூர்த்தி சுவாமி தங்கம் வேணும்னு கேட்டு பாடுவார். என் அப்பன் என்னையே பாடுவார். திருநாவுக்கரசர் என்னத்தான் பாடுவார். அதனால எல்லா நாயனார்களையும் ஒரு பக்கம் வைத்தால் அப்பர் சுவாமிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார். இது என் மனத்தராசு. அவங்க மனத்தராசு எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க கேட்டதுக்காக இதை சொன்னேன். அப்பர் நம்ம வாரியார் சொன்ன மாதிரி அவர் அப்பர், லோயர் இல்லை என்பார். தன்னிலை மறக்கிறதுங்கிறது இயல்பாகவே வரும். நீங்கள் பயிற்சி பண்ணியெல்லாம் வராது. கடவுளை பற்றி நினைக்கணும். கடவுளே நீதான் எல்லாம், நான் உன் திருவடியில் பரிபூரண சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தன்னை மறந்துடுவோம். என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பேன். எனக்கு இந்த அனுபவங்கள் அடிக்கடி வரும். ஒன்று சொல்கிறேன். ஒரு முறை பழனிக்கு காவடி எடுத்தேன். தேவகோட்டையிலிருந்து பழனி, தேவகோட்டையிலிருந்து பழனி 180 கிலோமீட்டர். 7 நாள் நடப்போம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடப்போம். இந்த காவடி எடுக்கிறது ரொம்ப சிரமம். இந்த செட்டிநாட்டு காவடி இருக்கே அப்பா, அதுக்கு சட்ட திட்டங்கள் ரொம்ப அதிகம். காவடி எடுத்து தோளில் வச்சாச்சுன்னா கீழே இறக்கப்படாது. எந்த இடத்துல அவங்க இறக்குறாங்களோ அங்கே தான் இறக்கணும். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கும். கடுமையான பயணம். நான் காவடி எடுத்தால் அந்த பிள்ளையார்பட்டிக்கு போய் தாண்டியாச்சு. கண்டவராயம்பட்டி கண்மாய். என்னால் போக முடியலை, கால் வலிக்குது, ஒன்றும் முடியலை. தோளில் காவடி. என்னடா கண்டவராயம்பட்டி தானே வந்திருக்கிறோம், பழனி இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே. என்னடா 35 கிலோமீட்டரில் இப்படி இருக்கே, இன்னும் 140 கிலோமீட்டர் போகணுமே. தடுமாறிக்கிட்டு வர்றேன், முடியலை. என்னுடைய பையன், பெரிய பையன் வந்தவன், அப்பா நான் வேணா காவடியை வாங்கி கட்டுமான்னா. இல்லைப்பா, உனக்கு காவடியை கொடுத்தா அடுத்த வருஷம் நீயும் எடுக்கணும், நானும் எடுக்கணும். அப்படி சட்டம். இதுவரைக்கும் எடுக்காததுக்கு அவன் எடுக்கணும், இனிமே எடுக்காததுக்கு நான் எடுக்கணும். இப்படி சட்டம். இல்லைப்பா நானே தூக்கிட்டு வரேன். முருகா 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 முருகா, கால் வலிக்குது, நடக்க முடியலை, முருகா முருகா. இதான் மனசு. திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுது. ரங்கநாதன் செட்டியார்னு ஒருத்தர் அருமையாக பாடக்கூடியவர். அவர் வந்தார், என் பக்கத்தில் வந்தார், என் கையை பிடிச்சார். தோளை காவடி பிடிச்சாரா? காருற்ற தென்பரங்குன்ற மதில் விளையாடு கருணையானந்த குருவே, காரணமதான பரிபூரண கிருபாகரா, கடல் வண்ணனுக்கு மருகா, கமலத்தில் வந்த அயனை சிறையில் வைத்தவா, கமல் பழனியம் பதியனே, கயலொத்த விடிமாதெனுங்குறப் பெண்ணுக்கு கான்வேங்கை மரமானவா, கதியான பொதிகை வரி தனிலுரையும் இருடிக்கு கலையேற்றிய பண்டிதா, கங்காதரன் செவியில் ஓங்கார பிரணவம் கற்பித்த சாமிநாதா, கண்ணல் வில்லி கருமை மைத்துனா, சமணரை கடுமுனையில் விட்ட குமரா, கண்ணாயிரம் பெற்ற அண்டர்கோனுக்கு வரு கலியகற்றிய தெய்வமே. இதுவரைக்கும் ஒரு வரி.
இந்த பாட்டு. இன்னும் 3 வரி இருக்கு. மடமடன்னு பாட ஆரம்பிச்சாரா, நடக்கிறோங்கிறது மறந்து போச்சு, நானுங்கிறது மறந்து போச்சு. இந்த பாட்டு இழுத்துதா, தோளில் காவடி, வேகமாக நடந்தேன், ஓடுறேன், அவர் எங்கூட ஓடி வர, இந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை தொடர்ந்து ஓடி வர, 5 கிலோமீட்டர் 3/4 மணி நேரம் கண்டவராயம்பட்டி பிள்ளையார் கோயிலில் கொண்ட காவடி இறக்கி வைக்கணும், வச்சாச்சு. அப்புறம் பார்க்குறேன், ஆமாம் நம்ம தான் ஓடியாந்துருக்கோம். இதான் தன்னை மறந்த நிலை. இன்னொரு முறை மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போனேன். கைலாச யாத்திரை போகிற பொழுது கைலாசத்தை சுற்றணும். அதுக்கு பேர் பரிக்கிரமான்னு பேர். முதல் நாள் ஒழுங்காக சுற்றிட்டோம், ஏதோ பரவாயில்ல. இந்த 2வது நாள் 28 கிலோமீட்டர் ஏறணும். ஒரு மலை ஏறி இறங்கியாச்சு. இந்த 2வது மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேர் டோல்மோ பாஸ்ன்னு பேர். கிட்டத்தட்ட 19,000 அடி உயரம். மேலே ஏறுறேன் முடியலை, சிரமமாக இருக்குது. ஒருத்தன் எதிர்த்தாப்பில் இறங்கி வர்றான், ஷெர்பா, இந்த நேபாளத்துக்காரன். முடிஞ்சா ஏறு, இல்லாட்டி திரும்பி போங்கிறான். நான் திரும்பி எங்கே போகிறது? இல்லை பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி. மேலே ஏறி போயிட்டேன்னா போய் நிற்கிறேன், எல்லாம் மறந்து போச்சு. நான் யார், எங்கேருந்து வந்தேன், எல்லாம் மறந்து போச்சுங்க. ஆனால் சுகமாக இருக்கு. மனசு இறந்தாத்தான் சுகம் கிடைக்கும். மனசு இருக்கிற வரைக்கும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் தாயுமானவர் சொல்லுவார், சினமிறக்க கற்றாலும் சித்திகளாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. தன்னை மறந்தாச்சு, நம்ம யார், எங்கே நிற்கிறோம் ஒன்றும் புரியலை, ஆனால் சுகமாக இருக்குது. ஷெர்பா தோளில் கையை வச்சு தட்டுறேன். அப்புறம்தான் ஆமாம் நம்ம இங்கே நிற்கிறோம். ஆனால் அந்த நிலை ரொம்ப நல்லா இருக்கு. தன்னை மறந்த நிலை இருக்கே, அதுதான் சொர்க்கம். சொர்க்க நரகம் எங்கேயோ இல்லை. எப்போ தன்னை மறந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதுதான் சொர்க்கம். எப்போ எல்லா கவலைகளையும் உழண்டுக்கிட்டு இருக்கிறோமோ அதுதான் நரகம். அன்னைக்கு கிடைச்சிது. நான் ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும், வழிபாட்டில் மனசு ஈடுபடணும். நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், 4 பாட்டை படிக்கிறோம், மனசு எங்கேயோ மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, புண்ணியம் இல்லை. வழிபாடு என்பது கடவுளோடு பேசுவது. கடவுளை பற்றி பேசுவதல்ல ஆன்மீகம், கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். முருகன் எதிர்த்தாப்புல நிற்கிறான், நம்ம அவங்க கூட பேசுகிறோம். எல்லாரையும் மறந்துடணும். யாரு நின்னா நமக்கு என்ன, செல்லை தூக்கி ஓரத்தில் வச்சிடணும், நேராக முருகனைத்தான் பார்க்கணும். வழிபாடுங்கிறது வீட்டில் பண்ணுற போது 2 விதம். ஒன்று கிரியை, இன்னொன்று இச்சை. கிரியைன்னா செயல்பாடு. அது கோயிலுக்கு போகிறது, சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது, கோயிலை கூட்டி தள்ளுறது, இதெல்லாம் செயல்பாடு. இச்சை என்பது அன்பு, கடவுள்கிட்ட போன உடனே ஒரு கந்தர் அலங்காரம், ஒரு திருப்புகள், ஒரு கந்தர் அனுபூதி சொல்லணும், அவனை நினைக்கணும். அந்த பாட்டு அர்த்தம் புரிஞ்சாத்தான் நினைக்க முடியும். நினச்சி கண்ணீர் கொட்டணும். அதுதான் வழிபாடு. இந்த வழிபாடு பண்ணினால் தான் இறைவன் அருள் கிடைக்கும். நமக்கு இன்னைக்கு கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வர மாட்டேங்குதே. ஆலயத்துக்கு போன உடனே மனசு உருகணும். நம்ம திருவாசகத்தில் சொல்லியிருப்பார் மாணிக்க வாசக சாமி, யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. குழந்தை அழுத உடனே தாய் பால் கொடுக்குறாள்ல, இவளுக்குள்ள கருணை கடவுளுக்கு இருக்காதா? 1000 பங்கு இருக்கு. வழிபாடுங்கிறது இதுதான். நான் இப்படி சொல்கிறேன், காலையில் எந்திரிக்கிறோம், முதல்ல கடவுளைத்தான் நினைக்கணும். காலை கடன்னா அதுதான். நம்ம இன்னைக்கு எதையோ காலை கடன்னு முட்டாத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடன் என்பது கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டியது. கடவுளே என்னை படைப்பித்தாய், நேற்றுக்கு நல்லா இருந்தேன், இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நல்லா வைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டணும். முருகன் வழிபாடுங்கிறது ஒரு உருவத்தை வச்சுக்கணும். ஏன், உருவம் இருந்தால் தான் நினைக்க முடியும். உருவம் இல்லாததை நினைங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தாய்மான சாமி இல்லை. உருவத்தை வைக்கிறோம், முருகன் அழகை பார்க்குறோம், அவனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுறோம், அவனை பற்றிய பிரார்த்தனை பாடல்கள் புரிகிறாப்பில் பாடணும், புரியணும். நீங்கள் பாடுறது உங்களுக்கு புரியணும். புரிஞ்சால் கண்ணீர் வந்துடும். கண்ணீர் வந்தால் முருகன் வந்து உங்கள் மடியில் உட்காந்துருவான். வழிபாடு என்பது அதுதான். நைவேத்தியம் பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு பக்கம். எது முக்கியம், கடவுள்கிட்ட மனசு போகணும்.
1 மணி நேரம் பூஜை பண்ணனே, 55 நிமிஷம் மனசு ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீ பண்ணின பூஜை வீணா போச்சு. மனசு கடவுள்கிட்டே இருக்கணும். இருக்காது 5 நிமிஷம் இருக்கும், அப்புறம் எங்கேயோ மேய போயிடும். அந்த மனசை ஒரு அடி அடித்து திருப்பி கொண்டாடணும். கடவுளுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன வேற சிந்தனை, அப்புறம் திருப்பி கொண்டாடணும். இதுதான் எனக்கு பிடிச்ச வழிபாடு. நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் ஒரு படத்தை வச்சுக்குவேன், என்னால் முடிஞ்ச பாட்டுக்களை பாடிக்கிட்டே இருப்பேன். பாடுற பொழுது மனசு கடவுள்கிட்ட போகணும். 1 மணி நேரமும் போகாது, ஒரு அரை மணி நேரம் போனாலே அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் இப்படித்தான். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டின்னு அருணகிரிநாதர் அவரையே திட்டுகிறார். அரை நிமிஷம்தான் மனசு போகுமா, ஆனால் அதுவாவது போகணும். என்ன பொறுத்த மட்டும் வழிபாடு என்பது இறைவனோடு பேசுவது. டிப்ரெஷன் அது எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கு. ஏன்னு கேட்டால் நமக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கு. அதாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு. முதல்ல இதை ஜெயிக்கணும். இந்த டிப்ரெஷன் வர்ற பொழுது தன்னை அறியாமல் அவர்கள் ஒரு துன்பத்தில் ஆழ்ந்து போகிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா? முதல்லையே இந்த டிப்ரெஷன் வர்ற பொழுது கடவுள் நம்பிக்கை இருக்கணும். கடவுள் காலில் விழுந்து அழணும். மனுஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. மனசு துன்பமாக தான் இருக்கும். இந்த துன்பத்தை பூரா கடவுள்கிட்ட போய் நின்று கண்ணீர் விட்டு அழ வேண்டும். கடவுள்கிட்ட போய் நின்று பேசிட்டீங்கன்னா மனசுமை குறையும். இந்த டிப்ரெஷன் எப்படி தெரியுமா வருது? நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, யார்கிட்டையும் சொல்றதில்லை. சொல்லிட்டோம்னா அது குறையும். இந்த மனசுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இது இருக்கிற போது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு தோணும். அப்பவெல்லாம் கடவுள் நம்பிக்கை. அதுக்குத்தான் அந்த காலத்துல கடவுள் பக்தி வழிபாடு இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோம், தலையில சுமை இருக்கு, கழுத்து வலிக்குது, ஒரு சுமதாங்கி இருக்கும், சுமதாங்கியில கொண்டே சுமையை இறக்கி வச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளே அதை தூக்கிக்கிட்டு போறோம். இது மாதிரி நம்முடைய துன்பங்களை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு சுமதாங்கி வேண்டும். அந்த சுமதாங்கிக்குத்தான் கடவுள்னு பேர். மாணிக்கவாசக சுவாமி அந்த பாடுபட்டு எழுதியிருக்கிறார். அவர் பட்ட பாடு யாரும் படவில்லை. அவர் நமக்காக பல பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த மனசுமை போகணும், மென்டல் டிப்ரெஷன் போகணும், மனசிலே உள்ள தாழ்வு மனப்பான்மை போகணும். அப்படின்னா நம்ம தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் அதுக்கு பாட்டுக்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமாக திருவாசகத்துல ஒரு பாட்டு இருக்கு. கடவுளே, நீ என்னை என்றைக்கு ஆண்டு கொண்டாயோ அப்பவே எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன். இனிமே நீ என்ன பண்ணனா எனக்கு என்ன, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ சொல்லிக்கிட்டே இருங்க. தன்னை அறியாம இந்த டிப்ரெஷன் குறையும். அன்றே எந்த ஆவியும், இதான் இந்த பாட்டு. குலைத்த பத்துங்கிற தலைப்புல வருது திருவாசகத்துல. அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ. இன்னைக்கு எனக்கு துன்பம் வரலாமான் எண்டோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நீ நல்லதை வேணாலும் பண்ணிக்கோ, தப்பா பண்ணுவேன், தப்பு பண்ண மாட்டேன், எனக்குத்தான் அது தப்பு மாதிரி தெரியுது, நீ பார்த்து பண்ணிக்கோ. இந்த பாட்டு பரிபூரண சரணாகதி. கடவுள் காலில் பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சோம்னா இந்த மனசுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், இந்த டிப்ரெஷன் குறையும். இப்போ கூட நம்முடைய வீடுகள்லையும் சரி, இந்த டிப்ரெஷனுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்கள் ஆஸ்பத்திரியிலையும் சரி, லேசா ஒரு இசையை போடுவாங்க. அந்த இசையில இந்த மனசு ஈடுபட்டதுன்னா இந்த டிப்ரெஷன் கொஞ்சம் குறையும். ரேகின்னு ஒரு வைத்தியம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரேகியில அப்படியே அந்த இசை போடுவாங்க. இந்த டிப்ரெஷன் உள்ளவங்க அங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா அந்த இசையை அப்படி கேட்கிற பொழுது மனசு கொஞ்சம் அமைதிப்படும். மனசு அமைதிப்பட்டதுன்னா நரம்புகள் எல்லாம் ஒழுங்காகும். இந்த நரம்பு பண்ற தகராறு தான் இந்த டிப்ரெஷனே. யாருக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி உண்டோ அது கடைசியில டிப்ரெஷன்ல கொண்டே விடும். இதெல்லாம் மாத்துறதுக்கு அந்த இசை, நம்ம தேவார இசை, நம்ம திருவாசக இசை, திருவாய் மொழி, இதெல்லாம் படிச்சாக்க
ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் இசை, ரெண்டும் சேர்ந்து நம்முடைய டிப்ரெஷனை குறைக்கும். எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. எது வந்தாலும் எங்க விடணும்? நமக்கு சொந்தக்காரர் கடவுள் தான், மற்ற எல்லாரும் வந்தவர்கள். ரயில்ல போறோம், அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க இறங்கிடுவாங்க. அது மாதிரி தான் எல்லா சொந்தமும் அது அது அங்கங்க இறங்கிடும். கடைசி வரைக்கும் நம்மளை விடாத சொந்தம் கடவுள் மட்டுமே. கடவுள் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை உள்ளவனுக்கு டிப்ரெஷன் வராது. எழுதி வச்சுங்க. நான் பண்ணனேன், நான் பண்ணிட்டேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, என்ன ஆக போகுதோ, அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணாலும் சரி, அது கடவுள் பொறுப்பு. நீதான் எல்லாம், நான் கருவி, நீ கர்த்தா. எங்க துப்பாக்கியால சுட்டு விட்டா, சுட்டு எவன் துப்பாக்கிய தூக்கினானா அவனுக்கு தண்டனையா, துப்பாக்கிக்கு தண்டனையா? துப்பாக்கி கருவி தானே. கடவுளே, நான் உன்னிடம் கருவி, நீ எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோ. ஆனா இதெல்லாம் சொல்றோம், இந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப நாள் செல்லும். அடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வரணும், அப்புறம்தான் இந்த பக்குவம் வரும். இந்த வேயூர் தோழி பங்கன்னு இருக்கு பார்த்தீங்களா, கோளறு பதிகம், இதெல்லாம் டிப்ரெஷனுக்கான பாட்டுகள். கோளறு பதிகம் படிங்க, எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், கவலைப்படாதே, எல்லாம் நமக்கு நல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. தன்னை அறியாம அவன் ஆமான்றுவாங்க. இந்த மனசு கெட்டு போச்சு, நமக்கு எல்லாம் கிடைக்கல, நமக்கு ஒன்றும் தெரியாது, ஐயோ நம்ம ஒன்னத்துக்கு லாயக்கு இல்லை, அங்கதான் டிப்ரெஷன் உண்டாகுது. எல்லாம் நல்லா இருக்கும், கவலைப்படாதே, காட் இஸ் கிரேட், கடவுள் உன்னோட இருக்கிறார். இந்த நம்பிக்கையை உண்டாக்கி விட்டீங்கன்னா டிப்ரெஷனே வராது. கோளறு பதிகம் பூரா டிப்ரெஷனுக்கு மருந்து. சித்தர்கள் எல்லாம் பழைய காலத்திலே இந்த நம்பிக்கையை கொடுத்தார்கள். ஒரு தாயத்தை கொடுப்பாங்க, இந்த தாயத்தை கட்டிக்கோ நல்லா இருக்கு, அது ஒண்ணுமே இருக்காது. இவன் என்ன நினைப்பான், சித்தர் கொடுத்துட்டாரு, அப்பா இந்த நம்பிக்கையில சக்க போடுவாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை. அந்த காலத்துல மாமன் மகன்னு ஒரு சினிமா படம் எடுத்தாங்க. அதுல ஒரு கதை வரும். ஒரு பாட்டி பேரனுக்கு, அந்த பேரன் ரொம்ப பயந்த பேரன், அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவா, ஏண்டா நீ ஏண்டா அப்படி பயப்படுற? என்ன பாட்டி, நான் தொட்டதெல்லாம் தொலைங்கலை, எனக்கு ராசி இல்லை, நான் ராசி இல்லாத ராஜா, புரியுதா அப்படின்னு நினைப்பேன். பாட்டி என்ன பண்ணுவா, டேய் உங்க தாத்தாவுடைய தாயத்தை ஒன்று இருக்குடா, அதை கட்டிக்கோ, சரியா போயிடும். சரி பாட்டி கொடு, தாயத்தை கட்டிக்குவேன். வெளியில போவேன், ஒரு மாமரத்தில் 2 மாங்காய் அடிப்போமா யோசிப்பேன், கல்லை விட்டு அடிப்பேன், 4 மாங்காய் விழும். ஆகா, தாயத்து பலன் கொடுத்து விட்டது. வேலைக்கு போவேன், வேலை கிடைச்சிரும், வேலை பார்ப்பேன், நல்லா இருக்கும், பணம் காசு எல்லாம் வந்துடும். ஏன், தாயத்து கையில தாயத்து இருக்கே, இன்னைக்கு இந்த காரியம் நடந்துதான் தீரும், நடக்கும். பாட்டி சாக போறா, அப்ப இவன் பாட்டிகிட்ட போவான், பாட்டி நீ கொடுத்த தாயத்து, நான் நல்லா இருக்கேன். பாட்டி சொல்லுவா, அட முட்டா பயலே, அது தாயத்தும் இல்லை ஒண்ணும் இல்லை, உங்க தாத்தாவுடைய மூக்கு பொடி டப்பாடா. புரியுதா? இந்த நம்பிக்கையை உண்டாக்குறது தான் நம்ம பாட்டுக்கள். நீங்க நம்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவ்வளவு. சின்ன பிள்ளைங்களுக்கு லேசா சின்ன சின்ன பாட்டுக்களை ஆரம்பத்தில் இருந்தே கொண்டு வரணும். அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரணும். நம்ம தான் ரொம்ப சிரமந்தான். குழந்தை வளர்க்குறதுங்கிறது விளையாட்டு இல்லை, நீங்கள் அப்பா அம்மா தான் அந்த குழந்தைய உருவாக்குறீங்க. அதனால் அதெல்லாம் மெதுவாக ஆரம்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சிரமமாக இருக்கும், புரியாது, கஷ்டப்படும். 4 தடவை சொன்னால், ஐயோ நம்ம அம்மா நமக்காக இந்த பாடுபடுறாளே, அம்மாவுக்காகவாவது சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் பதியுது. அதுக்கப்புறம் இந்த ஔவையார் பாட்டு இருக்குது, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, சங்கத்தமிழ் 3 தா. இப்படியே சின்ன சின்ன பாட்டாக சொல்லி கொடுத்தே வாங்க. ஆனால் ஒன்று சொல்லுங்க, உனக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் கடவுள் காப்பாற்றுவார். எந்த வேலைக்கு போனாலும் கடவுளை கும்பிட்டுட்டு போ, நீ நன்றாக இருப்பாய். நாங்கள் செட்டி நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, வீட்டுக்கு வெளியில் போகிறதா இருந்தால் சாமி வீட்டில் போய் கும்பிட்டு விபூதி பூசிக்கிட்டு போ. எங்கள் தாயார் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. 91 வயசு அவங்க இறக்குற போதும், அப்பச்சி விபூதி பூசிட்டு போனியா
விபூதிங்கிறது என்ன? நம்பிக்கை. நான் விபூதி பூசி இருக்கிறேன், நான் நல்லா இருப்பேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கலாம். காசு கயிறு எதுக்கு? காசு கயிறு நல்லது, நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடியது தான் இதெல்லாம். பிள்ளைங்களுக்கு மெதுமெதுவா கொண்டு போகணும். ஐயா, மந்திரங்கள்னா என்ன, ஸ்லோகங்கள்னா என்ன ஐயா? மந்த்ரா நினைப்பவர்களை உயர்த்துவது, அதுக்கு அர்த்தம். யாரெல்லாம் அதை நினைக்கிறாங்களோ, மந்திரத்தை சொல்லணும்னு கூட இல்லை, மனசுக்குள்ளே அப்படியே உருவேற்றலாம். உருவேற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது மந்திரம். சரவணபவ சரவணபவ சரவணபவ, இது மந்திரம். கணேசாய நம கணேசாய நம, இது மந்திரம். எத்தனை முறை சொல்கிறீங்களோ தன்னை அறியாமல் உள்ள ஏறும். இந்த நமசிவாயங்கிற பாருங்க, காலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய 108 முறை சொல்லுங்க. உடம்புல எந்த வியாதியும் வராது, வயிற்றுக்கு நல்லது. பிராணாயாமா மந்திரம் நினைத்ததை தருவது. சுலோகம்ங்கிறது கடவுளை வாழ்த்துவது, கடவுளை பாராட்டுவது, கடவுள்கிட்ட போய் கேட்பது. எனக்கு இதை கொடு அதை கொடு, இது சுலோகம். வடமொழியிலே அதுக்கு சுலோகம்னு பேர். நீதியை சொல்வதும் சுலோகம், கடவுளை வாழ்த்துவதும் சுலோகம். தமிழில் அதுக்கெல்லாம் வாழ்த்து செய்யுள்னு பேர். கடவுளை வாழ்த்துகிறோம். அந்த வாழ்த்தக்கூடிய பாட்டுக்கள் அது கடவுளோடு பேசுறது. மந்திரம் என்பது நினைத்ததை செய்வதற்காக சொல்லுவது. இந்த வாழ்த்து பாட்டெல்லாம் கடவுளோடு பேசுது. என்ன கேட்டால், மந்திரத்தை விட இந்த வாழ்த்துக்கள் சிறப்பானவை. கடவுளோடு பேசுகிறீங்கள்ல, கடவுள் எங்கேயோ இல்லை, நம்ம பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருக்கார். நம்ம அப்பா அம்மாட்ட பேசலை, அது மாதிரி கடவுளோடு பேச பழகி கொள்ளுங்கள், துன்பமே வராது. மந்திரா, அதுக்கப்புறம் சுலோகம், வாழ்த்துக்கள் ரெண்டும். பாரதியாரே ஒரு சித்தர். அவர் பாடிய சித்தர்கள்னா முக்கியமாக பாண்டிச்சேரியை பற்றி அப்போவே சொன்னேன். அந்த பாண்டிச்சேரியில் சித்தானந்த சுவாமி அப்படின்னு ஒரு சித்தர், அவருடைய கோயில் அங்கே இருக்குது. அதை பாரதியார் பாடியிருக்கார். சித்தாந்த சுவாமி திருக்கோயில் வாசலில் தீப ஒளிகள் உண்டாம். அந்த சாமிக்கு என்ன பேர்? சித்தானந்த சுவாமி. ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு மேலே இருந்து ஒரு பெரிய பாம்பு கீழே இறங்கி வந்து அந்த சித்தரை சுற்றிட்டு, சமாதியை சுற்றிட்டு திருப்பி மேலே ஏறிடும். இன்னைக்கும் வழிபாடு பண்ணுறாங்க. சித்தாந்த சுவாமி திருக்கோயில். குள்ளச்சாமின்னு ஒருத்தர், அவரும் பெரிய ஞானி, அவரும் ஒரு சித்தர். தோளில் ஒரு மூட்டையை போட்டுக்கிட்டு சுற்றுவார், அழுக்கு மூட்டை மாதிரி. பாரதியார் அவரை பார்த்தாரு. ஓய் குள்ளச்சாமி, அந்த அழுக்கு மூட்டையை கடலில் வீசு. அவர் ஓய் காளிதாசா, பாரதியார் அப்படித்தான் கூப்பிடுவார். ஓய் காளிதாசா, உன் மனசில் இருக்கிற அழுக்கை முதல்ல வீசு, தோளில் இருக்கிற அழுக்கை நான் அப்புறம் வீசுகிறேன். புரியுதா? நம்ம உடம்பில் இருக்கிற அழுக்கை பற்றி கவலைப்படுறோம், உடையில் இருக்கிற அழுக்கை பற்றி கவலைப்படுறோம், மனசில் இருக்கிற அழுக்கை கத்தி கவலைப்படலையே. பாரதியார் அப்பத்தான் சொல்லுவார், மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. சித்தர்கள் வரிசையில் பாடப்பட்டவர் பாரதியாரும் கூட. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு பாரதியாரே பாடியிருக்கார். தமிழில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. என்னுடைய பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார், அவர்கிட்ட ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டார். நீங்கள் இப்போ கேட்குற கேள்வியை அவர் கேட்டார். ஐயா, தமிழில் இவ்வளவு புத்தகம் இருக்கே, நாங்கள் எத்தனை புத்தகத்தை படிக்கிறது? நாங்கள் படிக்கிறாப்பில் ஏதாச்சும் ஒரு 2 புத்தகத்தை சொல்லுங்க ஐயா, எல்லாம் படிக்க முடியாது. அவர் அழகாக சொன்னார், இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு திருக்குறளை படி, மன நிம்மதிக்கும் கடவுள் அருள் பெறுவதற்கும் திருவாசகத்தை படி போதும். 2, 1 திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு, 2 திருவாசகம் இறைவன் அடியில் நிம்மதி அடைவதற்கு. இது பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் சொன்னது. இன்னொன்று கூட சொல்கிறேன், சில பேருக்கு இந்த ராத்திரியில் தூக்கம் வராது.
அப்படி தூக்கம் வராமல் உட்கார்ந்துருப்பாங்க. ஐயையோ, நேற்றும் தூங்கலை, இன்னைக்கும் தூங்கலை, நாளைக்கும் தூக்கம் வராட்டி என்ன பண்ணுறது? அது கடைசி என்ன ஆயிரும்? டிப்ரெஷன் ஆயிரும். டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாப்பில் ஆகிடும். எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் அதுக்கு ஒன்று சொன்னார். அவர் 74 ஆண்டுகள் வாழ்ந்தவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பணியாற்றியவர். அவர் சொல்கிறார், அவருக்கு 74 வயசு. அப்போ இறக்குற நேரம். நான் ராத்திரி தூங்கினேன், கெட்ட கனவாக வந்துச்சு. என்னடா இந்த மாதிரி கனவு வருதே, முழிச்சுக்கிட்டேன். ராத்திரி 1 மணி விபூதியை பூசினேன், திருவாசகத்தை எடுத்து வச்சு 4 பதிகம் படித்தேன். நல்ல தூக்கம் வந்தது, படுத்தேன், நல்லா தூங்கிட்டேன். டிப்ரெஷன் போகிறதுக்கு அவர் கொடுத்த வழி. ஆமாம், தூக்கம் வரலன்னு நினச்சாலே டிப்ரெஷன் தானே, அங்கே தானே ஆரம்பிக்கும். தூங்கலை தூங்கலை தூங்கலை, மாத்திரையை போட்டால் மயக்கம்தான் வருது, தூக்கம் வரல. அவர் சொன்னது விபூதியை பூசு, அது நம்பிக்கை. திருவாசகத்தை எடுத்து படி. எந்த பதிகம்? உன் கையில் வர்ற பதிகத்தை படி. 4 பதிகம் படித்தா நிம்மதியாக தூக்கம் வரும், டிப்ரெஷன் ஒழுங்காயிரும். இப்போ நம்ம திருஞான சம்பந்தர் சொல்கிறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம்டா, இந்த நம்பிக்கையை ஊற்றார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. நல்லா இருக்கலாம்டா, குறைவே வராதுடா. யாரு? ஞான சம்பந்தர் சொல்றார். கண்ணின் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்ல ஆடோடும் பெருந்தகை இருந்தது. திருக்கழுமலத்தில் சீர்காழியில் பார்க்கறதெல்லாம் நல்லதாத்தான் தெரியுமா. எதை பார்த்தாலும் நல்லதா பார்க்கணும். புரியுதா? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இந்த பெசிமிசம் ஆப்டிமிசம். இன்னொன்று மாதிரி சொல்கிறேன், எதை பார்த்தாலும் நல்லதாகவே பார்க்க. பாசிட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவ் அப்ரோச் தான் வேணும். கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகரான். கண்ணில் பட்டதெல்லாம் நல்லதா தெரியுதப்பா. எது கண்ணில் பட்டாலும் நல்லதா தெரியணும். தெரியுது, அது அந்த பொருளினுடைய தன்மை இல்லை, கண்ணுடைய தன்மை. கண்ணு நல்லா இருந்தால் பார்க்குறதெல்லாம் நல்லா தெரியும். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், கண்ணதாசன் பாடினார். இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில், செய்யக்கூடிய வேலை எல்லாத்திலையும் முன்னுக்கு வரலாம். அதுக்கு ஞான சம்பந்தர் இந்த பாட்டை சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இது மொத்தம் 11 பாட்டு. எல்லாரும் இந்த ஒரு பாட்டை படிச்சுட்டு விட்டுறலாமான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. அந்த பதிகம் மொத்தம் 11 பாட்டு. அதே மாதிரி மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ஒன்று சொல்றார், கடவுள் நமக்கு அருள் செய்யாமல் இருக்க மாட்டார். அவருக்கு வேற வேலை கிடையாது. ஆமா, நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். நல்காது ஒளியான் நமக்கு, நல்காது ஒளியான் நமக்குன்னா கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். இது திருவாசகத்தில் 21ஆம் தலைப்பில் 10வது பாட்டாக வருது. கோயில் மூத்த திருப்பதிகம்னு ஒன்று, அதில் 10 பாட்டு. இப்போ நான் சொன்னது 10வது பாட்டு. நல்காது ஒளியான் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே, என்னை உடைய பெருமானே எனக்கு அருள் பண்ணு அப்படின்னு கேட்கறது. இந்த 2ஐயும் படிக்க சொல்லுங்க. 1 மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். 2 திருவாசகத்தில் இந்த கோயில் மூத்த திருப்பதிகம். அது பல செய்திகளுக்கு, பல விஷயங்களுக்கு பயன்படும். அதை நான் பின்னால் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வர வேண்டுமா, நீங்கள் முன்னேற வேண்டுமா, கடமையை ஒழுங்காக செய்யுங்கள். அது 1. கடவுள் திருவடிகளை பிடித்து கொள்ளுங்கள். அது 2. சும்மா பாட்டை படித்தா மட்டும் முன்னுக்கு வந்துட முடியாது. வேலை பார்க்குற இடத்துல முழு சுதந்திரத்தோடும் முழு இன்வால்மெண்ட்டுங்கிறான் பாருங்க, ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டோட வேலை பார்க்கணும், நல்லா வேலை பார்க்கணும். கடவுளை நினைச்சு இந்த பாட்டை படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரலாம். முக்கியம், கடவுளை நம்பணும். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பாரதியார் பாடுறார். நம்பணும், நம்பி படிக்கணும், கட்டாயம் நடக்கும். உடம்பு அழியக்கூடியது, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன், இந்த சட்டையை போட்டேன்,
இந்த சட்டையை இன்னைக்கு போட்டேன், நாளைக்கு போட்டேன், நாளான்னைக்கு போட்டேன், 15 நாளைக்கு போட்டேன். சட்டை என்ன ஆயிடுச்சு? என் நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த சட்டையை கலட்டி துவைக்கிறதுக்கு, இஸ்திரி போடுறதுக்கு வண்ணார்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவர் அதை சுத்தம் பண்ணி போடுறார். அவ்வளவுதான். இந்த உடம்புங்கிற சட்டையை நம்ம போட்டிருக்கிறோம். இந்த உடம்புங்கிற சட்டை 50 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் இருந்து 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 அழுக்கா போச்சு. யமனுங்கிறவன்ட்ட செலவைக்கு போடுறோம். ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, சட்டைக்குத்தான் அழிவு. என்னைக்கு உடம்பு நான் நினைக்கிறேனோ மரண பயம் வரும். நானுங்கிறது இல்லை. நானுங்கிறது எது? மனசு இல்லை, ஆன்மா. அதுதான் நான். உடம்பு தானே போயிட்டு போகுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிறப்பு என்பது அழகான பொய், இறப்பு என்பது வருத்தந்தரக்கூடிய மெய். என்னைக்கு இருக்கத்தானே போகுது. நம்ம என்னைக்கு பிறந்துட்டோமோ அன்னைக்கு நிச்சயம் போய்த்தான் தீரணும். ஒரு பெரியவர் சொன்னார், ஏண்டா சாவு வர்ற பொழுது நீ இருக்க போகிறதில்லை, நீ இருக்கிற வரைக்கும் சாவு வரப்போறதில்லை, ஏண்டா இதை பற்றி கவலைப்படுறேன்? மரண பயம் யாருக்கு இருக்காது தெரியுமா? நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு நம்ம அருணகிரிநாதர் சொல்லி கொடுத்துருக்கார். முருகா, யமன் வர்ற பொழுது நீ தான் முதல்ல வரணும். அந்த எரும மாடு வர்றதுக்கு முன்னால் உன் மயில் வாகனம் வரணும். கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்தெதிரப்படுவாய். ஏர்மா அழகான மயில்ல நீ வரணும். கடவுள்கிட்ட வேண்டி பாடினால் மரண பயம் போயிடும். என்ன செய்யணும்? உயிருக்கு அழிவு கிடையாது, உடம்புக்குத்தான் அழிவு. இன்னும் ஒன்று கூட சொல்கிறேன், இறந்ததுக்கு அப்புறம் இந்த உயிர் தனியாக இருக்கிறது. இந்த உயிருக்கு சில அனுபவங்கள் உண்டு. மரணத்தின் பின் மனிதர் நிலை அப்படின்னு நம்ம பழைய மறைமலை அடிகள் ஒரு நூல் எழுதியிருக்கார். அதை படித்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு இதை வயசாக விட்டு இதை கொஞ்சம் அறிவுரை சொல்லணும். சாவை கண்டு பயப்படாதே, அதை பற்றி கவலைப்படாதே. ஏன்? கட்டாயம் வரத்தான் போகுது. நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம், அவ்வளவுதானே. மனசு பக்குவப்பட வேண்டும். ஆனால் சிரமந்தான். சாக போகிறோம்னு நினைச்சாலே கவலையாக இருக்குது. சட்டையத்தானையாக கலட்டுறோம். ஆன்மாவுக்கு அழிவில்லை, இந்த நினைப்பு வரணும். பகவான் ரமணர் இதைத்தான் வலியுறுத்தினார். நம்ம சொற்பொழிவு பண்ணுற பொழுது நம்ம முருகனோட ஒன்றி போயிடணும். அப்படி ஒன்றிட்டோம்னா கேட்குறவங்கள்லாம் நம்மளோட வந்துடுவாங்க. மனசு பேசணுமே தவிர வாய் பேசப்படாது. வாய் பேசுகிற பொழுது அதை விட அதிகமாக மனசு பேசணும். 2019 கந்தர் சஷ்டி 6வது நாள் மலேசியாவில் கோலாலம்பூரில் ஈப்போ ரோட்டில் ஒரு முருகன் கோயில். நம்ம கவியரசர் கண்ணதாசன் அங்கே தான் போய் பாடினார். ஆலோலம் பாடுகிற வள்ளி மண்ணில் அணியாரமிட்ட பெருமான் அப்படின்னு பாடுவார்ல, அந்த கோயில். அந்த கோயிலில் கந்தர் சஷ்டி விழா. எனக்கு காலையில் சிரம்பான்னு ஒரு ஊர், அது கோலாலம்பூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர். சிரம்பானில் காலையில் பேச்சு 6 நாள். அன்னைக்கு கந்தர் சஷ்டி 6வது நாள். சிரம்பானில் பேச்சை முடிச்சுட்டேன். இங்கேருந்து ஒரு டாக்டர், அவர் எனக்கு கதிரேசன்னு பேர், டத்தோ கதிரேசன். அவர் என்னை கூப்பிட்டார். அங்கே காலையில் பேச்சு முடிஞ்சு போச்சு, நீங்கள் சாயங்காலம் வந்து நம்ம கோயிலில் கோலாலம்பூரில் முருகன் கோயிலில் பேசணும். சரின்னு வந்தேன். சாயங்காலம் 6 மணிக்கு சொற்பொழிவு. ஒரு 300-350 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முருகன் சந்நிதி எனக்கு வலது பக்கம், நான் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறேன். அங்கே நின்னா முருகனையும் பார்க்கலாம், என்னையும் பார்க்கலாம். அப்படி சந்நிதிக்கு பக்கம் சொற்பொழிவை தொடங்குகிறேன். கந்தர் அலங்காரம் 92ஆம் பாட்டில் இருந்து 100வது பாட்டு முடிய 8 பாட்டை நான் சொல்லணும். பேச தொடங்குகிறேன். வாசல் வழியாக ஒரு மயில் வந்தது. என்ன ஒரு சுத்துனுச்சு. இடது காலுக்கு கீழே வந்து உட்கார்ந்துருச்சு. அப்படியே கேட்குது. எல்லாரும் என்ன பார்க்கல, என்ன கேட்கல, மயிலைத்தான் பார்த்தாங்க. நான் கடவுளேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பக்கம் இந்த மயில், ஒரு பக்கம் முருகன். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயேன். 1.25 மணி நேரம்
மயில் பேசாமல் கேட்குது. எல்லாரும் அமைதியாக கேட்குறாங்க. ஒரு டாக்டர் அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. மறுநாள் கோலாலம்பூரில் பத்திரிகையில எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. அந்த மயில் பேச்சை கேட்டுதா, பேச்சு முடிஞ்ச உடனே திரும்ப ஒரு சுத்துனுச்சு, நடந்து மெதுவாக வாசல்படி வழியாக போயிடுச்சு. 2019 கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான்மா சாட்சி. என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இப்படி. பழனி ஆண்டவன் எனக்கு அருள் செய்திருக்கிறான். கடவுள் அருள் இல்லாவிட்டால் நான் ஒன்றும் கிடையாது, வெறும் குப்பை. நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேன் என்பது திருவாசகம். கடவுள் அருளால அதெல்லாம் நடக்கும். தேவகோட்டையில் சட்டிச்சாமி சித்தர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சித்தர் அங்கே சமாதியானார். சட்டிச்சாமி என்ற சித்தருக்கு 2-3 இடத்திலே சமாதிகள் உண்டு. சித்தர்கள் அந்த மாதிரி சமாதியில் இருப்பார்கள். 21 நாள் எந்திரிச்சிருவாங்க. இந்த சித்தருடைய கோயில் அங்கே தேவகோட்டையிலே PLS ரோடு, பானாளானாச்சேனா ரோடு, அந்த ரோட்டிலே இருக்கிறது. அங்கே சட்டிச்சாமி சித்தருடைய சமாதி இருக்கிறது. பல பெருமக்கள் வருகிறார்கள், தியானம் பண்ணுகிறார்கள். அமைதியான கோயில், சுற்றிலும் மரங்கள், நிம்மதியாக இருக்கலாம். காலையில் மாலையில் அந்த கோயில் திறந்திருப்பார்கள். நான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகிறேன். தேவகோட்டைக்கு போனால் அந்த சித்தரை பார்க்கணும். சித்தர் பேசுவார். அந்த கோயிலிலே கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக மாசத்துக்கு ஒரு முறை திருவாசக வகுப்பு நடக்கிறது. மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. இதுவரைக்கு 558 பாட்டு முடிச்சிருக்கிறோம். வகுப்பு நடத்துறது நான் தான். தப்பு, நான் நடத்தலை. சட்டிச்சாமி சித்தர் நடத்துகிறார், நான் வாயசைக்கிறேன். TM சௌந்தரராஜன் பாடுவார், சிவாஜி கணேசன் வாயசைப்பார். அது மாதிரி சட்டிச்சாமி சித்தர் பேசுகிறார், நான் வாயசைக்கிறேன். அருமையான கோயில். ரொம்ப பேர் வர்றாங்க. குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், என்ன செய்யணும்? ஒரு மாலையை வாங்கி சாத்து, அவ்வளவுதான். மாலையை சாத்துறாங்க, மாலையை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க, வீட்டில் வச்சுக்கிறாங்க. நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கிறது. குழந்தை வேணுமா, சித்தர் காலில் போய் விழு, குழந்தை பிறக்கும். குழந்தை பின்னால் பிறந்ததுக்கு அப்புறம் கூட்டிக்கிட்டு வந்து கும்பிட வைக்கிறாங்க. அவ்வளவுதான். அம்மா, ஒரு கல்லை சிற்பி செதுக்கி 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 மீனாட்சி சிலையாக மாற்றி விட்டாங்க. கல்லாக இருந்தபோது கும்பிடலை, மீனாட்சி சிலையாக வந்த உடனே கும்பிடுறோம். அது மாதிரி கடவுள் நம்மளை துன்பங்கிற உளியை வச்சு செதுக்கி 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 பக்குவப்படுத்துகிறான். பொதுவாக 4 சொல்லுவாங்க. அப்பா இறந்து போனால் 6 மாதத்துக்கு துன்பம், அம்மா இறந்து போனால் 1 வருஷத்துக்கு துன்பம், மனைவி இறந்து போனால் அடுத்ததாரம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் துன்பம், சில பேருக்கு அதுக்கு அப்புறமும் துன்பம், குழந்தை இறந்து போனால் அவன் சாகிற வரைக்கும் துன்பம். இந்த 4ஐயும் நான் அனுபவிச்சேன். அப்பா இறந்தது, அம்மா இறந்தது, எல்லாத்தையும் விட என் மனைவி, அவளுக்கு ரொம்ப படிப்பு கிடையாது, ஆனால் பக்தி அதிகம். ராமலிங்க சுவாமி அவளுக்கு ரொம்ப பிடிச்சவர். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அதான் அவளுக்கு பிடிக்கும். எங்கூட 29 ஆண்டுகள் வாழ்ந்தார். 2 பேரும் கோயிலுக்கு போவோம். பிள்ளையார 19 பிரகாரம் வருவார். ஏம்மா 19 பிரகாரம் சுத்திரியே, என்ன பிரார்த்தனை? சொல்ல மாட்டேன். இறக்கிறதுக்கு 1 நாள் முன்னால் சாயந்தரம் என்கிட்ட சொல்கிறார், நான் ஏன் 19 முறை சுத்தினேன் தெரியுமா? ஏன்? உங்களுக்கு முன்னால் நான் இறந்து போயிடணும். மறுநாளைக்கே அது நடந்து விட்டது. எப்படி இருக்கும்? சரி, மனைவி இறந்த துக்கம். அதிலிருந்து 10 வருஷம் ஆச்சு. என்னுடைய மகன் வியட்நாமில் ஒரு பெரிய கம்பெனியில், இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர். 2008 அப்போவே வருஷத்துக்கு 75 லட்சம் சம்பளம். திடீர்னு இறந்து போய்விட்டான். எதுக்கு? கொடுமையில்
மகன் இறந்தது கொடுமை. ராவணன் சொல்லுவான், இந்திரஜித்து இறந்த பொழுது நான் இறந்து நீ சொல்ல வேண்டி இருக்க நீ இறந்து நான் சொல்றாப்புல வச்சிட்டியே, எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி நினக்கு உனக்கு யான் செய்யலானேன் என்னின் யார் உலகத்துள்ளார். அந்த துன்பம் எல்லாத்திலையும் என்னை காப்பாற்றியது திருவாசகம். கண்ணீர் விட்டு அழுவேன். சிவபெருமான்கிட்ட போய் சண்டை போட்டேன். ஏன்யா இந்த பாடுபடுத்துறேன், அடிக்கிறியே, அடித்ததை தாங்க முடியலையே, அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். வள்ளற் பெருமான் அழுதார். என்னுடைய துன்பங்களில் எனக்கு மற்றதெல்லாம் துன்பம் இல்லை. பணம் போச்சு, காசு போச்சு, வேலை, அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இறந்தா மட்டும் திருப்பி கொண்டாட முடியாது. பணம் போச்சுன்னா சம்பாதிக்கலாம், இறந்தா வராது. அவ்வளவு கஷ்டம். யாரு காப்பாற்றினார்? சிவபுராணம், சிவபெருமானும் மாணிக்க வாசகர் திருவாசகமும் என்னை காப்பாற்றின. திருவாசகம் படிக்கிற பொழுது எல்லா நினைப்பும் வரும், அழுக வரும். திருவாசகத்தினால அழுகவல்ல, என் மனைவியை நினைச்சேன், என் பையனை நினைச்சேன், அழுக வரும். அப்புறம் அது மறந்துடும். மாணிக்க வாசகர் தான் நிற்பார். இப்போ சிவபெருமானை நினைச்சு கண்ணீர் வரும். இதெல்லாம் சொந்த அனுபவங்கள், யார்கிட்டையும் சொல்றதில்லை. இன்னைக்கு மனசை திறந்து சொல்லியாச்சு. யார் காப்பாற்றினார்? தமிழும் சிவபெருமானும் காப்பாற்றினார்கள். எல்லா துன்பங்களிலே இருந்தும் காப்பாற்றியவர் இறைவன். வேற யாரும் காப்பாற்ற முடியாது. பைரவர், அது என்ன பைரவர் மேல அவ்வளவு காதல்? பைரவர் யாரு தெரியுமா? சிவபெருமானுக்கு 3 வடிவங்கள். ஒன்று யோக வடிவம். யோக வடிவம்னா யாரு? தட்சிணாமூர்த்தி. 2வது போக வடிவம். போகம்னா இன்பங்களை வாரி கொடுக்கிறவர். அவர் தான் சோமாஸ்கந்தர். ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவபெருமான், நடுவில் முருகன். அதான் சோமாஸ்கந்தர். அவருக்குத்தான் நம்ம ஊர்ல எல்லாம் தேரு. மீனாட்சி கோயிலில் தேர் வருதே, தேரில் யார் வருவார்? சோமாஸ்கந்தர் வருவார். அவரை கும்பிட்டா போகம் கிடைக்கும். போக வடிவம் சோமாஸ்கந்தர், யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி, வேக வடிவம் பைரவர். தீமைகளை அழிக்கக்கூடிய வேக வடிவம் பைரவ கோலம். எங்க தீமை இருக்கோ அதை எரிப்பவர் பைரவர். அதனால தான் பைரவருக்கு அவ்வளவு ஆற்றல். எல்லாரும் அவருக்கு பயப்படுவாங்க. பைரவரை பற்றி 3 செய்திகள் உங்களுக்கு சொல்கிறேன். காசிக்கு போனால் முழுக்க பைரவர் தான். அங்கே யமனுக்கு வேலை கிடையாது. இறந்து போனவர்கள் கணக்கு பைரவர் தான் பார்ப்பார். காசிக்கு போங்க, ஒரு 200 கோயில் பைரவருக்கு இருக்கும். கால பைரவரை போய் பார்க்குறோம். அவரை போய் பார்த்துட்டு இந்த கையில் ஒரு காசு கயிறை கட்டிக்கிட்டு வருவோம். ஏன் தெரியுமா கால பைரவரை பார்க்கறது? சாமி, காசிக்கு வந்தேன், கங்கையில் குளித்தேன், விஸ்வநாதரை கும்பிட்டேன், பண்ணுன பாவமெல்லாம் தீர்ந்து போச்சு. நம்பணும். பண்ணுன பாவமெல்லாம் கங்கையில் குளிச்சதுனால தீஞ்சு போச்சு. இனிமே நான் பாவம் பண்ண மாட்டேன், உன் மேல சத்தியம். அப்புறம்தான் காசு கயிற்ற கட்டணும். சும்மா காசு கயிறு கடையில் கொடுத்தாங்க, வாங்கி கட்டிக்கிட்டு வந்தேன்னு கட்டப்படாது. காலபைரவர்கிட்ட போய் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். அம்மா, குறை இருக்கலாம், குற்றம் இருக்கக்கூடாது. தெரியாம பண்ணுனா குறை, தெரிஞ்சே பண்ணுனா குற்றம். என் கையை நான் ஆட்டிக்கிட்டே போறேன், அது குறை. அடுத்தவன் கண்ணில் குத்திட்டா குற்றம், அது இருக்கக்கூடாது. பைரவர்கிட்ட என்ன கேட்கணும்? நான் பண்ணின பாவத்தை எல்லாம் சிவபெருமான் மன்னிச்சிட்டாரு, இனிமே உன் மேல சத்தியம், பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் காசு கயிறு கட்டணுமா. அதனால தான் காசியிலே பைரவருக்கு அவ்வளவு சிறப்பு. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்தில் 9 கோயில்களை தங்கள் குலதெய்வ கோயிலாக கொண்டார்கள். அதில் ஒரு கோயில் பைரவன் கோயில். பைரவன் கோயிலில் தான் ஏழகப்படை இருந்தது. நகரத்தார்கள் வாணிகம் செய்ய போற பொழுது படையோடு செல்வார்கள். அந்த படை இருந்த இடம் பைரவன் கோயில். பைரவர் என்ன செய்வார்? தீமைகளை எரித்து விடுவார். அந்த 9 கோயிலில் நாங்கள் பைரவன் கோயிலை சேர்ந்தவர்கள்.
டாக்டர் வாசுப மாணிக்கனார் பைரவங்கோயில், பண்டிதமணி கதிரேச செட்டியார் பைரவங்கோயில், தேவகோட்டை சிவ அண்ணாமலை பைரவங்கோயில், கண சிச்சவேசன் பைரவங்கோயில், நிறைய பேரை சொல்லலாம். பைரவர் என்ன செய்வார்? தீமைகளை எரித்து விடுவார். அதனால தான் சொல்லுவாங்க பைரவன் கோயிலெல்லாம் பொல்லாதவங்க. பொல்லாதவன்னா என்ன அர்த்தம்? தப்பு பண்ணுனா கண்டுக்காம போக மாட்டேன், தப்பு பண்ணினவனை ஒரு போடு போட்டுட்டு தான் போவேன். தீமையை அழிக்கக்கூடியது பைரவ கோலம். விரித்தவல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேடம் உரித்துமை அஞ்சக் கண்டு ஒன்திரு மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. இதுதான் அப்பர் சுவாமிகள் பைரவருக்கு பாடிய பாட்டு. இங்கே 9 கோயிலில் பைரவம்பட்டி கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போய் பாருங்க, பைரவர் மார்த்தாண்ட பைரவர் வேகமாக இருப்பார். அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு பைரவ தீர்த்தம் இருக்கும். குழந்தை இல்லாதவங்க அந்த தீர்த்தத்தில் குடிக்கிறார்கள். பைரவர் அருள் பொழிகிறார். எங்களுக்கெல்லாம் வழிபடு தெய்வம் பைரவர். ஏதோ உங்க மனசுக்குள்ள அவர் புகுந்து என்ன கொஞ்சம் பேசு அப்படின்னு இன்னைக்கு பேச வச்சிருக்கிறார். இது பைரவருடைய திருக்கருணை. தமிழ்நாட்டுக்குள்ளேயே 5 கோயில். தமிழ்நாட்டுக்குள்ளேயே 5 கோயில். 1 விநாயகருக்கு பிள்ளையார்பட்டி. ஏன் தெரியுமா? எல்லா பிள்ளையாருக்கும் முன்னாலே வந்தவர் கற்பக பிள்ளையார். எல்லா பிள்ளையாருக்கும் 5 கை இருக்கும். 5 கரத்தனை ஆணை முகத்தனை. கற்பக பிள்ளையாருக்கு 3 கை தான் இருக்கும். ஒரு கையில் சிவலிங்கம், ஒரு கை இடுப்பில் தும்பிக்கை, 3 கை தான் இருக்கும். வடக்கு நோக்கி இருப்பார். வடக்கு நோக்கினது குபேர திசை. அதனால தான் கற்பக பிள்ளையாரை கும்பிட்டா பணம் காசு எல்லாம் கிடைக்கும். கண்ணதாசன் வந்தார், காரில் ஏற போகிறார். அப்போ வந்தாங்க, கற்பக பிள்ளையாரை பற்றி ஒரு பாட்டு எழுதி கொடுங்க. காரில் முன் சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு விறுவிறுன்னு பாட்டு எழுதுகிறார். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யிலை கண்ட உண்மை. பிள்ளையாருக்கு கற்பக பிள்ளையார், பிள்ளையார்பட்டி. 2வது முருகனுக்கு பழனி ஆண்டவன். சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மூர்த்தி, ஞான தண்டாயுதபாணி. அவருக்கு கையில் வேல் கிடையாது, தண்டம் தான் நிற்கும். ஞான தண்டாயுதபாணி. ஞானமும் கொடுப்பார், அருளும் கொடுப்பார், போகமும் கொடுப்பார். எனக்கு வாழ்க்கையில் வேலையும் கொடுத்தவர் பழனி தண்டாயுதபாணி. வேலையும் கொடுப்பார். நான் என்ன வேலையா கேட்டேன்? வேலை தானையா கேட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டேன் அன்னைக்கு, உன் கையில் இருக்கிற வேலையா கேட்டேன்? நான் ஒரு வேலை தானே கேட்டேன். வேலையை கொடுத்தார். வேலையை கொடுத்ததோடு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வேலை போட்டு கொடுத்தவர் VVCR முருகேச முதலியார். முதல் மாதம் நான் சம்பளம் வாங்கணும். பழனியில் அந்த கல்லூரி, பழனி ஆண்டவர் கலை கல்லூரி, முதல் மாதம் சம்பளம் வாங்க போகிற பொழுது முருகேச முதலியார் வந்து பழனி ராக்கால சந்தனத்தோடு கொடுத்தார். அந்த ராக்கால சந்தனம் முருகனுக்கு மார்பில் வைக்கப்படுவது. இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் முருகப்பெருமான் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். பழனி முருகனுக்கு பழனி. நீங்கள் 5 கேட்டீங்க. 3வது அம்பாள் பராசக்தி. சொல்லவே வேண்டாம், எங்க மதுரை மீனாட்சி. எல்லா கோயில்லையும் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். மீனாட்சிகிட்ட போய் நின்னா போதும், உனக்கு எது வேணுமோ கொடுப்பா. எங்க 6 மாத குழந்தை அம்மாட்ட பால் கொடுன்னு கேட்டால் கொடுத்தா? நினைச்சுத்தானே கொடுத்தா? பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து உனக்கு என்ன வேணுமோ அதை தருபவள் மதுரை மீனாட்சி. இப்போ 3 ஆச்சா? 4வது சிவபெருமான். முக்கியம் இல்லையா? சிவபெருமான். சிவபெருமானுக்குன்னு எந்த கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு அற்புதமான கோயில் தில்லை சிற்றம்பலம். அதுக்குத்தான் கோயில்னே பேரு. சிதம்பரம் கோயில்னாலே சிதம்பரம். இப்போ எத்தனை கோயில் ஆச்சு? 4 சொல்லிட்டேன்னா. பெருமாள். நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு சைவமும் வைணவமும் ஒன்றுதான்.
ரெண்டையும் பின்பற்றியவர்கள். பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம். என்ன சார் திருப்பதியை விட்டுட்டீங்க கேட்குறீங்களா இல்லையா? எனக்கு ஸ்ரீரங்கம். ஏன் தெரியுமா? ஆழ்வார்கள் 12 பேர். 12 பேரில் ஒரு ஆழ்வார் மதுர கவி ஆழ்வார். அவர் பெருமாளை பாட மாட்டார். அப்போ யாரை பாடுவார்? நம்மாழ்வாரைத்தான் பாடுவார். அவரை ஒரு ஓரத்தில் வச்சிருங்க. மிச்சம் 11 ஆழ்வார்கள். 11 ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே திருக்கோயில் ஸ்ரீரங்கத்து பெருமாள். திருப்பதி பெருமாளை 10 பேர் தான் பாடினாங்க. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடலை. ஸ்ரீரங்கத்தை 11 ஆழ்வார்களும் பாடினார்கள். அதனாலே இப்போ 5 கோயில் சரியா போச்சா? அது என்ன கரெக்டாக 5 கேட்டீங்க? ஒரு 6-7 கேட்டிருந்தா இன்னும் 2-3 சேர்த்திருப்பேன். இந்த 5 கோயிலும் கட்டாயமாக சென்று இருந்து வழிபட வேண்டும். தமிழ்நாட்டை விலக்கி இந்தியாவில் மற்ற இடங்கள் முதல்ல இருக்கக்கூடியது காசி. அது மாதிரி ஒரு க்ஷேத்திரம் கிடையாது. கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை, காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை. நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் 250 வருஷமாக அங்கே 4 வழிபாடுகளில் 3 வழிபாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். காலையில் பூஜை, மத்தியானம் பூஜை, ராத்திரி பூஜை எல்லாம் நடக்கிறது. அதுவும் நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஐயா இந்த காசியை இப்போ அற்புதமான சொர்க்கலோகமாக மாற்றி இருக்கிறார். ஒரே நேரத்தில் 70,000 பேர் அங்கே தங்கலாம், வழிபாடு செய்யலாம். காசி விஸ்வநாதர் இது ஜோதிர்லிங்க ஸ்தலம். முதல்ல காசி. 2வது கல்கத்தா தட்சிணேஸ்வரம் காளி கோயில். கல்கத்தா தட்சிணேஸ்வரத்து காளி பகவான் ராமகிருஷ்ணர் வழிபட்ட மூர்த்தி. காளி மாதாவை வழிபட்டுத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் உலகத்துக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தார். கட்டாயம் போக வேண்டிய திருத்தலம் அந்த தட்சிணேஸ்வரத்து காளி கோயில். 2ஆச்சா? 3வது பாண்டுரங்கனுடைய பண்டரிபுரம். நான் போனேன். பக்கத்தில் தொட்டு கும்பிடலாம். பாண்டுரங்கனை தொட்டு கும்பிடலாம். எல்லாம் சுற்றி வந்து பாண்டுரங்கா, பண்டரிநாதா, ஜெகஜெகை விட்டல், ஹரிஹரி விட்டல். 82 சான்றோர்கள் மகாபக்த விஜயம். 82 சான்றோர்கள் வழிபட்ட திருத்தலம் பாண்டுரங்க க்ஷேத்திரம் பண்டரிபுரம். கட்டாயம் போக வேண்டும். 4வது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச கோயில், எல்லாரும் போய் நிற்கிறாங்க. வாத்சல்ய மூர்த்தி. 1000 தப்பு பண்ணனாலும் போடா முட்டா பயலை, இனிமே தப்பு பண்ணாதே அப்படின்னு காப்பாற்றக்கூடிய வாத்சல்ய மூர்த்தி நம்ம திருப்பதி பெருமாள். 100க்கு 100 உண்மை. நான் அனுபவித்திருக்கிறேன். திருப்பதியில் உண்டியல் இருக்கு. ஒரே ஒரு உண்டியல் தான். இங்கே மதுரை மீனாட்சி கோயிலில் 50 உண்டியல் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ தான் பழைய 10 காசை கொண்டாந்து அதில் போடுறாங்க. திருப்பதியில் ஒரே ஒரு உண்டியல், பெரிய உண்டியல், மூட்டை கணக்காக கொண்டாந்து அதில் கொட்டுறாங்க. ஏன்? அந்த உண்டியல் போட்ட இடத்துல நம்முடைய ராமானுஜர் அந்த காலத்தில் மகாலட்சுமி எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். திருப்பதி பெருமாள் சீனிவாச பெருமாள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. சான்றோர்கள் பல பேர் சொல்கிறார்கள் முருகன்தான் பாலாஜி, பாலாஜி தான் முருகன். நமக்கு கவலை இல்லை, பேர் என்ன வச்சா என்ன, கடவுளுடைய வடிவம் திருப்பதி. இப்போ எத்தனை ஆச்சு? 4 ஆச்சா? 5வது ஒன்று இருக்கு. அது என்ன 5வது? அம்பாள் பராசக்தியை ஆதிசங்கரர் கைலாசத்துக்கு பக்கத்திலே வழிபாடு செய்து நேரில் கண்டார். அம்பாள் பராசக்தி காட்சி கொடுத்தாள். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால், ஏறத்தாழ 7ஆம் நூற்றாண்டு. காட்சி கொடுத்த உடனே ஆதிசங்கரர் கேட்கிறார், அம்மா பராசக்தி எங்கள் ஊர் கேரளா, நீ காலடி அங்கே கேரளாவுக்கு வர்றியா? வருகிறேன். ஆனால் ஒன்று, என்ன? நீ முன்னால் போ, நான் பின்னால் வருவேன். திரும்பி பார்க்கக்கூடாது, நம்பிக்கையோடு போக வேண்டும். கடவுளை நம்பணும், நம்பிக்கையோடு போக வேண்டும். நான் உன் பின்னால் வருவேன். திரும்பி பார்த்தால் எந்த இடத்தில் திரும்பி பார்த்தாயோ அந்த இடத்தில் நான் அமர்ந்து விடுவேன். சரி, முன்னாலே ஆதிசங்கரர் போக, பின்னாலே அம்பாள் வர, காலில் உள்ள கொலுசு கலீர் கலீர் கலீர்
கலீர் சத்தம் கேட்டுக்கிட்டே வருது. ஆகா, அம்பாள் வருகிறாள் வருகிறாள் வருகிறாள். வந்தாரா? குடசாத்திரி மலை கீழே ஒரு பெரிய பாதாளம், அந்த இடத்திலே சதுப்பு மண், சதுப்பு நிலம், அதில் அம்பாள் கால் வைக்கிறாள். அதனால இந்த கால் கொலுசு சத்தம் கேட்கல, இந்த மண்ணில் கால் பதிஞ்சிரும். அதனால ஆதிசங்கரருக்கு சந்தேகம், இதுவரை கொலுசு சத்தம் கேட்டது, இப்பொழுது கேட்கவில்லை. ஐயையோ, அம்பாள் நின்று விட்டாள், கடவுளை நம்பணும். திரும்பினாரா? அப்படியே உட்கார்ந்துட்டா. அம்மா தாயை ஏமாத்தி விட்டியே, நீ தானே திரும்பி பார்த்தே, நம்பணுமா இல்லையா? அம்மாவை பிள்ளை நம்பணுமா இல்லையா? அம்மா ஏமாத்தி விட்டியே, நாம் இங்கேயே இருப்போம். அந்த இடம் கொல்லூர் மூகாம்பிகை. அம்மா, நீ கேரளத்துக்கு வரமாட்டியா? வருகிறேன், எல்லா இடத்திலும் இருக்கிறேன். சோட்டானிக்கரை பகவதி கோயிலில் காலை 5 மணிக்கு நாம் காட்சி அளிப்போம். இன்னைக்கும் சோட்டானிக்கரை பகவதி கோயிலில் காலையில் 5 மணிக்கு அந்த கோயிலை திறக்கிற போது கொல்லூர் மூகாம்பிகை சந்நிதி மூடுவாங்க. அம்பாள் அங்கே காட்சி கொடுக்கறதா ஐதீகம். நீங்கள் 5 கேட்டதுனால 5 மட்டும் சொன்னேன். 5க்கு மேலே கேட்டால் இந்த நாட்டில் 1000 திருத்தலங்கள் இருக்கின்றன. 1958 அப்போ எனக்கு 15 வயசு, என் தம்பிக்கு 13 வயசு. எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா 2 புத்தகம் வாங்கிக்கிட்டு வர்றாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சிக்கனமான ஆட்கள். அந்த காலத்தில் ஒவ்வொரு பைசாவையும் எண்ணித்தான் செலவழிப்பார்கள். வீட்டில் தினம் கணக்கு எழுதுவாங்க. 5 பைசா குறைஞ்சிதுன்னா ஏன்னு 5 நாளைக்கு யோசிப்பாங்க. அப்படி அன்னைக்கு 2 புத்தகம் வாங்கிட்டு வந்தாங்க. தேவகோட்டையில் புத்தக பண்ணைன்னு ஒரு கடை, மீனாட்சி சுந்தரம்னு அங்கே ஒரு அதிபர், அவர் எங்கள் அப்பாவுக்கு வேண்டியவர். என்னமோ அன்னைக்கு என்ன பண்ணாரு, 2 புத்தகம் வந்திருக்கு, பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லுங்கன்னு கொடுத்தாரு. இவங்க அதுக்கு பணம் கொடுத்து, எவ்வளவு பணம்? திருவாசகம் மர்ரே ராஜ்யம் பதிப்பு 1 ரூபா, பாரதியார் கவிதைகள் சக்தி கோவிந்தன் பதிப்பு 1.5 ரூபா, ஆக மொத்தம் 2 ரூபா 50 பைசா கொடுத்து 2 புத்தகத்தை வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே பாரதியார் பாடல்களை வாய் விட்டு படிக்கணும். வாய் விட்டு படித்தாத்தான் பாடமாகும். இன்னைக்கு வாய் விட்டு படிக்கிறது இல்லை, இப்படி படிச்சுட்டு அப்படி தூங்கிடுறோம். கூடாது, வாய் விட்டு படிக்கணும். எத்தனை முறை படிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக பாடமாகும். சாயங்காலம் பாரதியார் பாடல்கள் படிக்கணும். ராத்திரி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுற பொழுது விளக்குக்கு முன்னால் உட்கார்ந்து 2 பேரும் திருவாசகம் படிக்கணும். இன்னைக்கு சிவபுராணம், நாளைக்கு கீர்த்தி திரு அகவல், நாளானைக்கு திருவண்ட பகுதி, அடுத்த நாள் போற்றி திரு அகவல். 51 தலைப்பு, கிட்டத்தட்ட 60 நாள் படித்து முடிக்கணும். பல முறை முடித்தோம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோம். திருவாசகத்துக்கு எங்கள் தகப்பனார் அந்த காலத்தில், அப்போவெல்லாம் பிள்ளைகளுக்கு செல்லு வாங்கி கொடுக்குற பழக்கம் இல்லை, புத்தகம் வாங்கி கொடுக்குற பழக்கம்தான் இருந்துச்சு. பிள்ளைகளும் அப்பா சொன்னால் ஒழுங்காக கேட்டாங்க, நம்பிக்கை இருந்துச்சு. அப்பாவும் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார். இப்போ அதையெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ணணும், 2 பேரும் படித்தோம். இன்னைக்கும் திருவாசகம் எங்கள் மனசுக்குள்ளே ஊறி கிடக்கு. 1958 அப்போத்தான் இந்த திருவாசக புத்தகம் கைக்கு வருது. நாங்கள் திருவாசகம் படிக்கிறோம். ஒரு 5-6 மாதம் படிச்சுட்டான். இப்போ திருவாசகத்தில் ஒரு ஈடுபாடு தன்னை அறியாமல் வந்துருச்சு. ஏதோ ராத்திரி தூங்குற பொழுது அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் திருவாசகம்தான் ஓடும். பரவாயில்லையே, நல்லா இருக்கே, படிக்க படிக்க அர்த்தம் தெரியுதே அப்படின்னு வந்துடுச்சு. அப்போது எங்கள் ஊரில் ஒரு வழிபாடு, தேவகோட்டையில் ஒரு சிவபூஜை மகாநாடு. தமிழ் வள்ளல் மெய்யப்ப செட்டியார்னு பெரிய வள்ளல், திருவையாத்தில் 1937 10 லட்சம் ரூபா செலவழித்து திருப்பணி பண்ணின குடும்பம். அவர் ஒரு பெரிய மகாநாடு, சிவபூஜை மகாநாடு நடத்தினார். அந்த சிவபூஜை மகாநாட்டில் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரியவர் வந்தார். அவர் யார் தெரியுமா? யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர். அவருடைய மாணவர் காசிவாசி
சுவாமிகள் அவருக்கு பேர். அந்த மாணவர் ரொம்ப பெரியவர். அந்த மாணவர் காசிவாசி சுவாமிகள், அவருடைய மாணவர் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள். அவர்கிட்ட உபதேசம் கேட்குற வாய்ப்பு கிடைச்சிது. உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் மனசு திருவாசகத்தில் இன்னும் கொஞ்சம் ஈடுபட்டது. கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் திருவாசகம் முழுக்க ஒப்பிச்சா பரிசு கொடுக்கிறேன்னார். பரிசுக்கு ஆசைப்பட்டு 400 பாட்டு படித்தோம். 2.5 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தார். அந்த புத்தகம் இப்போ காணாமல் போச்சு. ஆனால் படித்த திருவாசகம் இன்னும் மனசில் நிற்கிது.